अविदत विषयान् तरक्षटारे उपनिषता मुखमान मात्रभोगः अभिच गुणवता तथैकशेषी मधुरदविरुचये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன் குறுகூறி ஏடியங்கள் வாழ்வானின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தெருவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோ நகர் நம்பி காலுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. சுவாமி மதுரகவி ஆழ்வார் தெருவமற்றறியேன் என்று அறிவித்தார். தெய்வம் எனக்கு வேறு தெரியாது என்றார். தெரிந்து கொண்டு விட்டதல்ல, தெய்வமே வேறு தெய்வம் தெரியாது. அப்படி என்றால் நம்மாழ்வார தவிர மற்றொன்று அறியேன் என்று தெரிவித்தார். அது இரண்டாவது பாசுரம். அந்த இரண்டாவது பாசுரத்திலே நேற்றைய காலக்ஷேபத்திலே அநேகமா முடித்து விட்டோம் என்றுதான் சொல்லணும். இருப்பினும் அதுல கடைசி ஒரு விஷயம், பாவினின் இசை பாடி திரிவனேன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி மேவினேன் அவன் பொன்னடி மேமியே என்கிற சப்தத்தாலே அவன் பொன்னடியை மேவினேன். அந்த பொன்னடி எப்படிப்பட்ட பொன்மடி? சத்தியம். மேவினது சத்தியம். நாம் அத்தனை பேரும் கூட்டம் மதுரகவியார்கிட்ட, எங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை வரலையே சுவாமி, நீ மேவிருக்கிறா, அந்த திருவடியை பிடித்தரா? சத்தியமா பிடித்தேன். அதற்கு அவர் சொல்லக்கூடிய சமாதானம் என்றால், ஆழ்வாருடைய திருவடியை இந்த சிரசில வைத்துக் கொண்டு பொய் சொல்வேனா? இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். ஆழ்வாருடைய திருவடியை என்னுடைய சிரசில வைத்துக் கொண்டு பொய் சொல்ல மாட்டேன். அதே போல பரதாழ்வான் பாதுகை வைத்துக் கொண்டு எப்படி உண்மையை பேசி அங்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்தும் தன்னுடைய நிலையை புறப்படுத்தினாரோ, அதே போல இங்கேயும் பாதுகை என்பது யாரு? ஷட்டாரி. ஷட்டாரி என்பது யாரு? நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருவடியே மதுரகவியாருடைய திருமுடியிலே இருக்கிறபடியாலே ஒன்று செல்ல மாட்டேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே மெய்மையேன்னு தெரிவித்தார். ஏனென்றால் மெய்மையை தெரிவித்தபடியாலே அது எந்த விதத்திலும் தவறாகாது அப்படின்னு தெரிவினார். ஆனா நான் இந்த இடத்துல என்னன்னா, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு 95ஆம் பக்கம் அதுல பாவினின் இசை பாடி திருவனேன்னு இருக்கு. பாவினின் இசைன அங்கு போனார் அன்றோ ஏத சாமகாயன் நாஸ்தே எங்கிருக்க வேண்டுவது அங்கு அப்படி அங்கிட்டு சிங்களமாக திரியன நிற்பன திரிவன இது எனக்கு கால யாத்திரை ஆகையாலே சபூதரம் சாதன பூதரம் சுவாமியும் காலக்ஷேப விஷயமும் எனக்கு ஆழ்வாரே என்று பகவத் விஷயத்தோடு அன்மயிக்க தேடினவர்களுக்கு உத்தரம் சொன்னாராய் நின்றது. இதோடு முடிஞ்சிட்டு இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிற? மேவினை வனம் பொன்னாடி மெய்மையேன்னு அது முடிச்சாச்சு. சத்தியமன பாவினின் இசை பாடி திருவனே. இப்ப காலக்ஷேபம் என்ன? காலக்ஷேபம் என்னன்னா, பாவினின் இசை அந்த திருவாயுடைய இன்னிசையே சொல்லிக்கொண்டே காலத்தை கழிப்பேன் மட்டுமல்ல, லோகம் முழுவதும் சுற்றுவேன், என் திசையும் அறியம்பேன் என்று சினிமா லோகம் முழுவதும் சுத்துவேன்னு சொன்னார். இதுக்கு ஆச்சரியமா அழகிய மனவாத நாயன இடம் தெரிவிக்கிறான்னா, அங்க போனா என்ன கிடைக்கிறது? எங்க ஸ்ரீவைகுண்டம் போனா அங்க போனா ஏத சமகானம் நாஸ்தே அப்படின்னு அங்க இருக்கணும். எப்ப பாரு சமகானம் அறிந்தே இருக்கணும். என்னென்ன சிவைகுண்டம் பண்ணணும்? எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக ஏத சமகாரணம் நாஸ்தே ஹா ஊஹா ஊஹா அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகான்னு அங்க சப்தம் இருக்கு. அது உபனிஷ சொல்றது. அப்படின்னா அங்க சாமகானத்தை பாடிண்டே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான்னு உபனிஷ சொல்றது. சாமகானத்தை பாடிக்கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறார்கள் என்று உபனிஷ சொல்றது. இதை மதுரகவியாழ்வார் அப்படியே பிடிச்சு விட்டார். சாமகானத்தை பாடிக்கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே அங்க ஆளா இருக்கிறார். ஆனா உபநிஷம் சொல்லுதுன்னா, ஆனா நான் எப்படின்னா பாடி இருப்பேனேன்னு சொல்லல. நல்லா பாருங்க, மதுரகவியாருடைய பாசனம் எப்படி பாடி இருப்பனே என்று சொல்லல, பாவினின் இசை பாடி திரிவனேன்னு தெரிவிக்கிறார்.
ஏன்னா அங்க ஒரு இடத்துல இருக்கிறதுனா எந்த விதமான பிரச்சாரம் நடக்காது. ரெண்டாவது எந்திசையும் அறிய அம்பிகன், எல்லா திக்கும் 8 திக்கையும் ஆழ்வாருடைய புகழை பரப்ப போகிறேன் அப்படின்னு தெரிவித்தார் இல்லையா. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும், என்ன யாராவது தடுப்பானா? ஒருத்தரால் தடுக்கிறவா இருக்காளா? தடுப்பவர் ஒருத்தரும் கிடையாது. பாவினின் இசை பாடி திருவனே ஜெகத் தடங்கரம் போவேன், என் திசையும் அரிய எம்பிகன். அதற்காக தான் 8 திசையும் தெரிவிக்கிறார் அப்படின்னு இல்லையா. ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல 8 திசை இருக்கா சுவாமி? 8 திசை போவாளா? அப்படி இல்லையா. அங்க என்ன சொல்லிருக்குது? ஸ்ரீவைகுண்டத்தில் பாடிக்கொண்டு இருப்பேன், ஏத சாமகானம் நாஸ்தே, ஏத சாமகானம் நாஸ்தே எத்த பூர்வே சாத்தியா சந்தி தேவாகா. அங்க பாடிக்கொண்டு அங்கு இருப்பேன் தெரிவிக்கிறார். இங்க பாடி திரிவனேன் தெரிவிக்கிறார். பாடி திரிவனா 8 திக்கிலும் இவருடைய புகழை பரப்ப போகிறேன். அது சரி சுவாமி, அங்க 8 திக்கு இல்லையாண்ணா? அங்க மேலேயும் கிடையாது கீழையும் கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் மேலே வேறதா இருக்கா? இல்ல. கீழே தான் இருக்கா சுவாமி? கீழே ஏதா இருக்குன்னா கீழேயும் கிடையாது. அப்படி இருக்க தத்விஷ்ணோர் பரமம் பதகம் சதா பஸ்யந்தி சூரியகா என்று சொல்லும்படியானது திசையெல்லாம் அங்க பூர்ணமா இருக்கான்னு அவ்வளவு தெரியாது. ஆனா இங்க என்ன இருக்குதுன்னா பாவினின் இசை பாடி திரிவனே. ஆக இங்க இருப்பவர் எதை காட்டிலும் இத்திரிவனே என்று பெருமை சொல்றாரு. என்னன்னா அது அப்படியே ஆழ்வாருடைய இன்னிசை, அந்த திருவாய்மொழி இன்னிசையை அப்படியே சொல்லிட்டே சொல்லி திரிஞ்சுட்டே இருக்க பரம் தெரிவிக்கிறார். இப்ப அதற்கு மேல கடைசியில முத்தாய்ப்பு வைத்தா போல ஆச்சரியமா 4 விஷயம் தெரிவிக்கிறாங்க. இந்த 4 வரி என்ன வரி? நாவினால் நவி திந்தமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, தெருமற்றறியேன் குருகூர் நம்பி, பாவினின் இசை பாடி திரிவனே என்று கல்யாண. இந்த 4 வரிக்கு உண்டான ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார் பிரங்கோ. ஆகையாலே சுகபூதரும் சாதனபூதரும் சுவாமியும் காலக்ஷேப விஷயமும் எனக்கு ஆழ்வாரை வென்று. அப்பனா சுகபூதரும் இது ஒரு அந்த பாசனத்துல இருக்கக்கூடிய சப்தத்துக்கு உண்டான இது ஒரு அர்த்தம். சாதனபூதரும் இது 2வது அர்த்தம். சுவாமியும் இது 3வது அர்த்தம். காலக்ஷேப விஷயமும் இது 4வது அர்த்தம். அப்ப இந்த பாட்ட சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா 4 வரையில முடிச்சுட்டார். சுகபூதரும் சாதனபூதரும் சுவாமியும் காலக்ஷேப விஷயம் எனக்கு ஆழ்வாரே என்று பகவத் விஷயத்தோடு அன்வயிக்க தேடினவர்களுக்கு உத்தரம் சொன்னாராய் நின்றது. அப்பனா பாவினின் இசை பாடி திருவனேன் தெரிவிக்கிறாரையா. அப்பனா சுகபோதரம் நம்மாழ்வார் தான் எனக்கு சுகத்தை கொடுப்பவர். எங்க சுவாமி தெரியுது? நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். அப்ப இன்பமெய்தினா சுகம் வந்துருத்தணும். அப்ப சுகம் வந்துருத்தனா யார் சுகத்தை கொடுத்தார்? நம்மாழ்வார் சுகத்தை கொடுத்தார். அதனால சுகபூதரும். அதுக்கப்புறம் சாதன பூதரும். சாதன பூதம்னா நம்மாழ்வார் தான் எனக்கு சாதனம். அவர் திருவிடை தவிர மற்றொரு சாதனம் கிடையாது. அங்க என்ன சுவாமி இருக்கு? மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்ப சுகத்தை கொடுப்பவர் நம்மாழ்வார் என்று சொல்லப்பட்டது. நாவினால் லபித்தின்பை வேதினேன், அது சுகபூதரம் சொன்னார். சரி சுவாமி, அந்த நம்மாழ்வாரே உபாயமா? அந்த நம்மாழ்வாரே சாதனமா என்றால் ஆமாம், அவரே சாதனம். அவர் திருவடியே சாதனம். எங்க இருக்கு? மேவினேனவன் பொன்னடி மெய்மையே, நம்மாழ்வாரே எனக்கு சாதனம் தெரிவித்தார். சரி சுவாமி, அந்த நம்மாழ்வாரே சுவாமியா? அப்ப சாதனமா இருக்கலாம். சுவாமி அவரா இருக்கணும்னா அவரே சுவாமி. தெவுமற்றறியேன் குருகூர் நம்பி, அவரே சுவாமின்னு தெரிவிக்கிறாரு. சரி சுவாமி, காலக்ஷேபத்துக்கு விஷயம் என்ன? நேரத்தை போகணுமோ, நமக்கு உண்டான அந்த விஷயத்தை நன்னா பண்ணிடணும். நம்மாழ்வார் தான் எல்லாம் நன்னா பார்த்துக்கணும். நம்மாழ்வார் தான் போகத்தை கொடுக்கிறார், அதான் இசையை கொடுக்கிறார். அதனால இன்பத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அதே நம்மாழ்வார் தான் சாதனமா இருக்கார். அதே நம்மாழ்வார் தான் சுவாமியா இருக்கார். சரி சுவாமி, எனக்கு காலம் போகணுமே, எனக்கு காலக்ஷேபம் எது? வேற யாரோன்னா அதே நம்மாழ்வார் தான் காலக்ஷேபம். அது எங்க இருக்கு? பாவினின் இசை பாடி திரிவனி. அப்ப என்னன்னு புரியுது? நாவினால் நபித்து இன்பமெய்தினேன், ஆழ்வார் சுகத்தை கொடுத்தார். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, ஆழ்வார் திருவடியை தவிர மற்ற உபாயம் கிடையாது. அதற்கு மேலே தெவுமற்றறியேன் குருகூர் நம்பி, சுவாமி ஆழ்வாரை தவிர வேற யாரும் சுவாமி கிடையாது. பாவினின் இசை பாடி திருவனே, எனக்கு காலக்ஷேபம் எதுன்னா ஆழ்வாருடைய அந்த திருவாழ்வுடைய இசை அந்த இசையே எனக்கு காலக்ஷேபம் தெரிவிக்கிறார். இந்த 4 வரிக்கு 4 விதமான அர்த்தங்கள். அதாவது சுகபூதரும் சாதன பூதரும்
சுவாமியும் காலக்ஷேபமும். சுகபூதரம் என்று சொல்லப்படுது, சுகத்தை கொடுத்தார் ஆழ்வார், நாவினால வித்தின்ற வேதினின். மேற்கொண்டு அந்த ஆழ்வாரே சாதனமா இருந்தார். சாதன பூமி என்றது என்னது? இது மேவினேனவன் பொன்னடி மென்மையே. அடுத்து அவரே சுவாமியா இருக்கார். தெவுமட்டறியேன் குருகூர் நம்பி, அவரே சுவாமி. அதற்கு மேற்கொண்டு காலக்ஷேபம் என்ன சுவாமி? பாவினின் இசை பாடி திருவினேன் திருவுகிறார். ஆக 4வது பாசனம் இதோடு முற்று பெற்றது. ஆச்சரியமான அர்த்தம். அப்ப ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை காட்டிக் கொடுத்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆச்சரியமான பாசனம் இது. கிட்டத்தட்ட ஒரு 3 காலக்ஷேபம் ஆயிடுச்சு. அநேகமா எல்லா பாசுரங்களும் குறைந்தபட்சம் 3 காலக்ஷேபம் ஆகும். ஏன்னா நம்ம 3 வியாக்கியானங்கள் பார்க்கணும். பிரதானமாக பெரியவாச்சன்கள்ல வியாக்கியானம், அடுத்து நஞ்சியர் வியாக்கியானம், அடுத்து அழகிய மணவாள பெருமாள் வியாக்கியானம். அதுதான் அநேகமா நீங்க புஸ்தகம் கையில இருக்குதுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சௌரியமா இருக்குன்னா காலக்ஷேபம் முடிஞ்சதுக்கு பார்த்தா சௌரியமா இருக்கும். அடியை சொல்றது அப்படியே அதுல போயிட்டு இருந்தேன்னா நல்லா புரியும். அதான் ரொம்ப விஷயம். இப்ப இது முடிஞ்சொத்து. இப்ப அடுத்து 3வது பாசனம், ஆச்சரியமான பாசனம். திருதந்தாகினும் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோன் நகன் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று தப்பா செய்ய. திருதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோன் நகன் நம்பிக்கை ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. இதுதான் சரி. முதல் செல்வி தப்பு. திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோன் நகன் நம்பிக்கை ஆளுரியனை அடியேன் பெற்ற நன்மையே இருக்கு இல்லையா? முதல்ல இதுக்குண்டான பதபதார்த்தங்களை பார்த்துக்கணும். திருதந்தாகிலம் இருக்கு இல்லையா? அது எப்படி எடுத்துக்கணும்? திருதந்தேன் ஆகிலம்னு எடுத்துக்கணும். திருதந்தாகிலம் இருக்கு, திருதந்தேன் ஆகிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சிதைந்து திருதந்தாகிலம் என்கிற திருதந்தேன் ஆகிலம் தான் இருக்கு. அது சிதைந்து திருதந்தாகிலும் வந்துருச்சு. திருதந்தேன் ஆகிலம் அப்பன்னா நான் திரும்பி வர்றது. திருதந்தேன் ஆகிலும் திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். ஆச்சரியமான பாசம். திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். திருதந்தேன் ஆகிலம். அந்த திருதந்தேன் ஆகிலம் என்கிற நம்ம சேவிக்கிறது அப்படி சேவிக்கப்படாது. திருதந்தாகிலம் தான் சேவிக்கணும். திருதந்தேன் ஆகிலங்கிற சப்தத்தை தான் அது சிதைவு ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சு? திருதந்தாகிலம். சரி, இப்ப இதையெல்லாம் தாண்டி போயாச்சு. எதை தாண்டி போயிட்டது? திருதந்தேன் ஆகிலும் எதையோ தாண்டி போயிருக்காரு. அதாவது விஷயாந்தரத்திலிருந்து விஷயாந்தரத்தை முதல்ல தாண்டினார். விஷயாந்தரம்னா கண்டு கட்டு உற்று வந்து உண்டு விழும் திருவடி அறிவில்லா சீற்றம்னு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அந்த விஷயத்துல முதல்ல இருந்தார். 24 தத்துவங்களை அனுபவிக்கக்கூடிய அது இருந்தார். அது இருந்தோடனே அதை தாண்டி அதுக்கப்புறம் வேற எங்க வந்திருக்கார்? ஆத்மானுபவம். ஆத்மானுபவத்துக்கு வந்தார். ஆத்மானுபவத்தை தாண்டி பகவத் அனுபவத்துக்கு வந்தார். பகவத் அனுபவத்திலிருந்து ஆழ்வார். ஆழ்வார்னா ஆழ்வார் அனுபவிக்க வந்தார். ஆழ்வாரத்திலிருந்து திருவாய்மொழி அனுபவிக்க வந்தார். திருவாய்மொழியிலிருந்து திருவாய்மொழி இன்னிசையை அனுபவிக்க வந்தார். இதுதான் திருதந்தேன் ஆகிலும். திருதந்தேன் ஆகிலும் இல்லையா? அப்படின்னா என்னன்னா, இந்த திரும்ப வந்தாலும் அப்புறம் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரானும். அதான் திரும்ப வர்றது. இப்ப முதல்ல இருந்தது விஷயாந்தரங்கள். அந்த விஷயாந்தரங்களை தாண்டி ஆத்மானுபவத்துக்கு வந்தார். அந்த ஆத்மானுபவத்திலிருந்து தாண்டி பகவத் அனுபவத்துக்கு வந்தார். பகவத் அனுபவத்தை தாண்டி ஆழ்வார் அனுபவத்துக்கு வந்தார். ஆழ்வார் அனுபவத்துக்கு தாண்டி திருவாய்மொழி அனுபவத்துக்கு வந்தார். திருவாய்மொழி அனுபவத்தை தாண்டி திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய இன்னிசை, கடந்த அந்த 2ஆம் பாட்டுல தானே பாவின் இன்னிசை பாடி திருவனே, அந்த இன்னிசைக்கு வந்தார் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதத்தான் திருதந்தேன் ஆகினம் அப்படின்னு திரும்பினார். ஒருவேளை இதுல இருந்து திரும்பி வந்தேன் இல்லையா? அப்புறம் நான் எதுக்கு பெருமாள் அளவுக்கு வருவேன்? இவ்வளவு தூரம் வந்துடணும். 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்தாச்சு. மறுபடியும் 6ஆம் வகுப்பு படிக்கலாமா? யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தாண்டி 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 சரம பர்வ நெட்டையை தாண்டி அதை தாண்ட முடியாது. அதேதான். ஆனா அந்த சரம பர்வ நெட்டைக்குள்ளேயே அந்த திருவாய்மொழியை தாண்டி இன்னிசைக்கு வந்துட்டாரணும். இப்ப திரும்பியும் இருந்து அங்க போவாரா? பெருமாட்டு போவாரான்னா இதுக்கு போவாரு? போக மாட்டாரு. பெருமாட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. வருவாருன்னா வரமாட்டாரு. ஏன்னா விஷயாந்தரம்ல போக மாட்டார். கீழே விழுந்து விட்டேன்னு பெருமாளுக்கு வந்து நிற்பேன். இந்த இடத்துல மறந்துவோம். இப்ப நம்மாழ்வார் நினைத்தனம் என்ன ஆகும்னா நினைப்பாருங்க. திருதந்தேனாகலம் தேவபிரானுடை. இப்ப
ஒவ்வொரு படிக்கட்டா நம்மாழ்வார் போயிருக்கணும். ஒருவேளை அவர் மேல இருந்து கீழே விழுந்தாரு சொல்லணும். இப்ப நம்ம ஒரு 4 படிக்கட்டு ஏறுறோம், ஏறினோட கீழே வந்தோம்னா அந்த 4 படிக்கட்டு வரைக்கும் விழுந்து தரைக்கு வந்துடும். அது 8 படிக்கட்டு ஏறினா வச்சுக்கேன், 8 படிக்கட்டு என்ன ஆகுனா உடனே தரைக்கு ஒரு அடுத்த படிக்கட்டுல விழுவாங்க, அடுத்த படிக்கட்டுல விழுவாங்க, 7வது படிக்கட்டுல விழுவாங்க, 7வது படிக்கட்டுல விழுந்தா 6வது படிக்கட்டு ஏறணும். இப்ப நம்மாழ்வார் எங்க வந்துட்டார்? பாவி நின்னிசை பாடி திருவனேங்கிற படிக்கணும். அப்படின்னா பகவத் அனுபவத்தை தாண்டி ஆழ்வாருடைய அனுபவத்துக்கு வந்திருக்கார். கொஞ்சம் என்ன பண்ணிருக்கார்? சரம பார்வை நெட்டை. அப்ப முதல் அனுபவம் விஷயாந்தர அனுபவம், அடுத்த அனுபவம் ஆத்மா அனுபவம், அடுத்த அனுபவம் பகவத் அனுபவம், அடுத்த அனுபவம் ஆழ்வார் அனுபவம். இப்ப ஆழ்வார் அனுபவத்துக்கு வந்துட்டார். ஒருவேளை அந்த ஆழ்வார் அனுபவத்தில் கீழே விழுந்தாரு சொல்லும், கீழே விழுந்துட்டாரு சொல்லும். கீழே விழுந்தா என்ன சுவாமி ஆகும்? எங்க ஆழ்வார் அனுபவத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? பகவத் அனுபவம். அப்ப பகவத் அனுபவத்தை தான் விழ போறார், வேற எங்கேயும் விட மாட்டார். பாத்துங்க, ஆழ்வார் அனுபவத்திலிருந்து ஒருவேளை தப்பித்தா அந்த அனுபவத்துக்கு கொஞ்சம் மாறிட்டே சொல்லணும். கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன்னா பகவத் அனுபவத்துக்கு தான் வரும். அதுதான் கரிய போல திருவுரு காண்பன் நான். ஏன்னா அது என் போயிருக்கிறது எங்க போயிருக்க அவர் தெரிவிக்கிறாரு. விஷயாந்தரத்துல இருந்து ஆத்மா எங்கிருந்து போயிருக்காரு? இது மதுர கவி ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அது என் போனது எங்க? விஷயாந்தரத்திலிருந்து ஆத்மா அனுபவத்துக்கு போனேன், ஆத்மா அனுபவத்திலிருந்து பகவான் அனுபவத்துக்கு போனேன், பகவான் அனுபவத்திலிருந்து ஆழ்வார் அனுபவத்துக்கு போனேன், ஆழ்வார் அனுபவத்துக்கு திருவாய்மொழி அனுபவத்துக்கு போனேன், திருவாய்மொழி அனுபவத்து இன்னிசை அனுபவத்துக்கு போனேன்னு சட்டுன்னு திரும்பி வந்தா அப்படியே இந்த வீழ்த்த திரும்பி வீழ்ந்தரிச்சுக்கோ. விழுந்தா எங்க நிற்பேன்? பகவானுடைய திருவடியில தான் நிற்பேன். ஏன்னா ஆழ்வார் அனுபவம், அதற்கு முந்தைய அனுபவம் பகவத் திருவடியில, அங்கதான் நிற்பேன். ஆனா எங்க ஆழ்வார் பாருங்க, எதையெல்லாம் தாண்டி பகவதனுக்கு வந்திருக்காரு? விஷயாந்தரங்களை தாண்டி விஷயாந்தரங்களை தாண்டி ஆத்மா அனுபவத்துக்கு வந்தார், ஆத்மா அனுபவத்தை தாண்டி பகவத் அனுபவத்துக்கு வந்திருக்கார். இப்ப ஒருவேளை அவர் கீழே விழுந்தாச்சுக்கோ, யாரும் விழ போறது கிடையாது, அவர் கீழே வந்தாச்சுக்கேன். இப்ப அடியன் கீழே வைந்தன்னா, இப்ப மதுரை விழா திருப்பிக்கிற அடியன் கீழே வைந்தன்னா எங்க வருவேன்? கரியகோள திருவுரு காண்பன் அப்படின்னு வந்து விடுவேன். அதே ஆழ்வார் கீழே விழுந்தான்னா கரியகோள திருவுரு கிடையாது. அப்ப எங்க போவார்? ஊர்வசி என்ன, ரம்பா என்ன, திலோத்தம என்ன, அவளுடைய காலில் போய் விழுந்து விடாது. வர இது அவர் நிலை. நம்மாழ்வாருடைய நிலை எது? அவர் ஒருவேளை அது பிரதம பருவனிட்டையாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்திற்கு கீழே விழுந்தால் விஷயாந்தரங்க அனுபவங்கள் என்று சொல்லக்கூடிய ரம்பா திலோத்தமை ஊர்வசி அவா கால வந்து விழுந்துவா. இது அவருடைய நிலை. ஆனா அடியனுடைய நிலை பாருங்க, திருதந்தாகினம் தேவபிரானுடை கரிய போல திருவுரு காண்பன் நான் திருதந்தேன் ஆகிலும். இந்த மாதிரி எடுத்துக்கணும், திருதந்தேன் ஆகிலும் அப்படின்னா நானே திரும்பி வந்துட்டேன் விட கரியகோள திருவுருவு நான். அப்ப எங்க ஆழ்வாருடைய என் நிலை. ஆனா அதையும் தாண்டி வந்தபடியாலே விழுந்தா கூட கண்ணம் திருவிழை விழுவேனே தவிர ரம்பா திலோத்தமை கிடைக்க போக மாட்டேன். அப்ப இதுக்கு பிரித்துக்காது. இப்ப சோழசிம்மபுரம் புறம் ஒண்ணும் கிட்டத்தட்ட அது கிடையாது 1200 படிகள், 1300 படிகள். ஒவ்வொரு 100, 200 படிக்கும் ஒரு நிதி வச்சுட்டு இருப்பான், ஒரு அப்படி தங்குற மாதிரி அப்படி தர மாதிரி போட்டிருப்பான். அங்க கொஞ்சம் ஒரு 100 படி ஏறிட்டோம்னா அங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து மேலே ஏறணும் வச்சுக்கோங்க. 1000 படிக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு மேல விழுந்தா என்ன ஆகும்? அடுத்த படிக்கும் அப்ப 900 படிக்கு வந்து. ஆனா கீழே ஒருத்தர் இருக்காரு வச்சுங்க, அவர் விழுந்தா என்ன? தரைக்கு வந்துடுவார், தரைக்கு வந்துடுவார் இல்லையா? அப்படி இருக்காச்சு. அதனால என்ன சொல்றாரு? நம்மாழ்வார் விழுந்தால் ரம்பா திலோத்தமி அந்த நிலைக்கு போயிடாரு. அடியே விழுந்தேன்னா எங்க கண்ணன் திருவிழையில போயிட்டு இருக்கேன். அதனால்தான் என்ன தெரிவிக்கிறாருன்னா திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோள திருவுரு காண்பன் நான். அடுத்து பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை காண்பன் நான் சேவிச்சேன். கரியகோள எப்படிப்பட்ட கரியகோள? நீலமேகம் போல் இருக்கக்கூடிய கருத்ததாய் அழகுதான் இருக்கக்கூடிய பதபதாசம் பார்த்து இருக்கும். நீலமேனி போல இருக்கக்கூடிய கருத்ததாய் அழகுதாய் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவுரு, கரியகோள திருவுரு. அப்படிப்பட்ட திருவுரு திவ்யமான ரூபம். திருவுருனா திவ்யமான ரூபம். அந்த திவ்யமான ரூபத்தை காண்பன் நான் காண்பன். திவ்யமான நான் காண்பன், நான் சேவிப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். கரியகோள திருவுரு காண்பன் நான். அடுத்து பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை.
குருகூர் பெரியது என்ன பெரிய வன்குருகூர். குருகூருக்கு என்ன விசேஷம் கொடுக்குறாங்க? வன்குருகூர், பெரிய வன்குருகூர். பெரிய வன்குருகூர்னா என்ன அர்த்தம்னா குருகூர் ரொம்ப பெரியதான். ஏன் சொன்னா இவரால பெருசாயிட்டோம். நம்மாழ்வாரால குருகூர் பெருசா பெருசாயிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப விஸ்தரமா படுறது வைபவத்துல பெருசு. அப்படிப்பட்ட பெருசாயிடுச்சு. ஏன்னா குருகூருக்கு வன்மை இருக்கு, பூர்ணமா வன்மை. வன்மைனா ஆழ்வாரை நமக்காக கொடுத்த வன்மை, அதான் ஔதாரியம்னு பேரு. ஔதாரியம் இருக்கக்கூடிய ஜீவிதேசம் ஆழ்வார் நம்ம கொடுத்துருக்காளியா. திருக்குறுகூர்னா ஆழ்வார் கிடைக்குமா? உண்டோ திருக்குறுகூர் கொப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாளே மணவாள மாமனிகள். அப்படி இருக்கச்சது அந்த திருக்குறுகூர் தான் ஆழ்வாரை பெற்றுக் கொடுத்தது இல்லையா? அப்ப அந்த திருக்குறுகூருக்கு வன்மை இருக்கு, ஔதாரியம் இருக்கு அந்த திவ்யதேசம். அப்படிப்பட்ட திருக்குறுகூர் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரிய நாய். நகர் நம்பிக்கு ஆளுரிய நாய். ஆள் உரிய நாய் இருக்கிற உரிய ஆளானாய்னு வச்சுக்கணும். ஆள் உரிய நாய் இருக்கணும். இந்த சப்தத்துல மாத்திக்கணும். அதான் பதபதார்த்தத்துல இதுதான் பிரதானமா இருக்கும். ஆள் உரிய நாய். இதை உரிய ஆளாய், உரிய ஆளாய் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அதாவது உரிய ஆளாய்னா அனன்யார்க சேஷபூதமாய், அனன்யார்க சேஷபூதனாய் இருக்குவன். அனன்யாக சேஷபூதம் இருக்கவனா வேறு ஒருவருக்கும் ஆட்படாத ஆழ்வார்க்கு மட்டுமே ஆட்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. அதான் அப்படின்னா ஆள் உரிய நாய் இருக்கலையா, உரிய ஆளாய், உரிய ஆளாய் இருக்கு இல்லையா, அந்த உரிய ஆளாய்னா அவருக்கே. அது அனன்யார்க சேஷத்துவம். அந்த அனன்யான சேஷபோதம் இருக்கிற வேறு ஒருவருக்கும் ஆட்படாத ஆழ்வாருக்கு மட்டுமே ஆட்பட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை ஆள் உரிய நாய். அடியேன் பெற்ற நன்மையே. அடியேன் பெற்ற பேர் எது சும்மா மதுரை விழா தெரிவிக்கிறார். பெற்ற பேர் என்னன்னா கரியகோல திருவிழு காண்பது அடியேன் பெற்ற பேர். பெருமாளை ஜெயிச்சுட்டேன். எந்த பெருமாளை? கரியகோல திருவுருவாகிற குழந்தை பெருமாளை பெற்றன. ஆனா எப்படி சேவிச்சு சுவாமினா ஆழ்வாருக்கு ஆளுரியனா இருந்தேன் இல்லையா, அதனால் அடியேன் பெற்ற நன்மைங்க. இப்ப நம்ம பகவானை சேவிக்கிறோம்னா என்னுடைய பிரயத்தனத்தால சீட்டு வாங்கினேன், எனக்கு பணம் கொடுத்தேன், அதனால ஆழ்வாருடைய சம்பந்தம் மதுரை கவியாருக்கு இருந்திருக்கு. நாம சேவிக்கிறோம்னா ஆழ்வார் சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தால சேவிக்கும் சொல்ல அதான் உண்மை. அதே போல மதுரை என்ன தெரிவிக்கிறேன்னா ஆளுரியனா அடியேன் பெற்ற நன்மைன்னா சரி சுவாமி உனக்கு என்ன நன்மை? பகவானை சேவிச்சது நன்மை. அந்த சேவிச்ச நன்மை எப்படி வந்துட்டு? எப்படின்னா ஆழ்வார்க்கடியன் ஆளுரியனா இருந்தேன், அதனால எனக்கு பகவான் கரியகோல திருவுருவை காண்பதற்குண்டான நிலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அடியேன் ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. அப்பனா கரியகோல திருவுரு காண்பன் நான். அதுக்கு முன்னாடி பாருங்க திரிதந்தாயிரம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். அப்பனா தேவபிரானின் கரியகோல திருவுரு காண்பது. அப்பனா தேவபிரான் கரியகோல திருவுரு காண்பதுன்னா இது நானாக ஒண்ணும் நடத்தல, பெருமாளாக தன்னை காட்டி கொண்டது சேவிச்சேன். பெருமாளா தன்னை காட்டின்றார், சேவிச்சேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். அந்த தேவபிரான் அவரா காட்டி கொடுத்தால் நான் சேவிச்சேன். அவரா காட்டி கொடுத்து சேவிச்சேன்னா என்ன தெரியுது? அது எப்படி சுவாமி வந்துன்னா ஆழ்வாருடைய கட்டாட்சத்தாலே, ஆழ்வாருடைய அனுகிரகத்தால ஆளுரியனாயின் பட்டேனனும் ஆழ்வார்கிட்ட ஆட்பட்டேனனும் அவர் எனக்கு சேவை சாய்ச்சிட்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுரியதாய் அடியேன் பெற்ற நன்மையன் பதபதார்த்தம் முற்று பெற்றது. ஆச்சரியமான பெரிய வாச்சானுடைய வியாக்கியானம் அடிய முதலே தெரிவித்த. முதல்ல பெரிய வாச்சான் வியாக்கியானம், அடுத்து நஞ்சியர் வியாக்கியானம், அடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனோட வியாக்கியானம். மூன்றாம் பாட்டு தெருமற்றறியேன் என்று புருஷார்த்தங்களோட கூட பகவத் விஷயத்தையும் கார்க்கடை கொள்ள கடவீரோ என்ன எனக்கு அபுருஷார்த்தம் என்று வாய்த்து கார்க்கடை கொண்டது ஆழ்வார் உகந்த விஷயம் என்று இவ்வழியாலே செருமற்றறிவன் என்கிறார். ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறார். அதாவது ஆச்சரியமான அர்த்தங்களை தெரிவிக்கிறார். என்னன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறேன்னா தெருமற்றறியன் என்கிறோனும் இந்த இரண்டாம் பாட்டு நாவினால் நவி தின்பம் எழுதினேன் தெருமற்றறியன் அப்படின்னு சொல்லணும். வேறு மற்ற தெய்வங்களை சேவிக்க மாட்டேன்
மற்ற தெய்வங்கள் தள்ளுவது தள்ளுவது உண்மை அப்படின்னு தானே சொன்னார். ஆமா, வேறு புருஷார்த்தங்களும் எனக்கு கிடையாது. ஆழ்வாரை தவிர ஒரு புருஷாங்க கிடையாது. ஆழ்வாரை தவிர வேறு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இப்ப கொழுந்த நின்ற பிரானையும் தள்ளுவீரோ? என்ன பாத்துக்கணும், நம்ம கேட்கிறோம். நம்ம யாரோ கேட்டுருக்காங்க, கொழுந்த நின்ற பிரானையும் தள்ளுவீரோ? ஏன்னா தெய்வமற்றறியன்னு சொல்லிடணும். எனக்கு இது வேறு தெய்வம் தெரியாது தெய்வம் தெரியாது சொல்லிட்டு ஒருவேளை பொருந்திருந்த பிரான் தள்ளுவீரோ அப்படின்னு கேட்டுட்டு இது நியாயமே இல்லையே, இது நியாயமே இல்லையே. ஏன்னா வேறு புருஷார்த்தங்களோட பகவானுங்கிற புருஷார்த்தத்தை தள்ளினீரோ? வேறு புருஷார்த்தம் இருக்கணும், அது பகவான ஒரு புருஷார்த்தம் தானே, அந்த புருஷார்த்தம் தள்ளுவீரோ? அப்ப தெய்வமாக இருக்கக்கூடிய பொழிந்த நின்ற பிரான் தான் அந்த ஆழ்வார்த்தை நேரி உற்சவருடைய திருநாமம் பொழிந்த நின்ற பிரான், மூலவருக்கு திருநாமம் ஆதிப்பிரான்னு பேரு. அப்ப அந்த பொழிந்த நின்ற பிரானையும் தள்ளுவீரோ? மேற்கொண்டு வேறு புருஷார்த்தம் இல்லே, இவரு புருஷார்த்தம் ஆழ்வாரே புருஷார்த்தம் சொன்னாரு, அப்ப பகவான் என்ற புருஷார்த்தம் தள்ளுவீரோ அப்படின்னு கேட்டுட்டு இது நியாயமே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்லணும்னு கேட்கிறாங்க. உண்மைதான், உண்மைதான், பெருமாளை சேவிக்கல என்பது நான் உண்மைதான் மதுரை தெரிவிக்கிறேன். பெருமாளை சேவிக்காத நான் உண்மைதான், ஆனா சேவிச்சேன். ரெண்டு விதமா பேசுறாங்க. பெருமாளை சேவிக்காது என்பது உண்மைதான், ஆனா சேவிச்சேன். சுவாமி சேவிச்சேனா சேவிக்கலையா? சேவிக்கல, ஆனா சேவிச்சேன். இது எந்த விதத்துல சில நாடகங்கள் இந்த மாதிரி பேசுவான். யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பேசுறாங்கன்னா அப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. ஏன்னா இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கணும். இந்த பாட்டுல கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சொல்லிட்டாரு. இந்த பாட்டு அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முந்தின பாட்டு என்ன? தெருவமற்றறியேன்னு சொன்னார். அப்ப தெய்வமற்றறியேன்னு முந்தின பாட்டை சொல்லிட்டு எனக்கு வேற தெய்வமே தெரியாது, தெய்வமே தெரியாது, தெய்வமே கிடையாதுன்னு வேற சொல்லிட்டு இப்ப இந்த பாட்டு இந்த மூன்றாவது பாட்டுல கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சொன்னீங்கன்னா அப்ப நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மாழ்வாரை தவிர தெய்வம் உண்டா அப்படின்னு நீரே இதுக்கு முன்னாடி பாத்திரத்தை சொல்லிட்டு இப்ப இந்த மூணாவது பாத்திரத்தை நான் கரியகோல திருவுரு திருவுருவை நான் கண்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நியாயம் அது? அப்ப ரெண்டாம் பாட்டுக்கும் மூணாம் பாட்டுக்கும் ஒண்ணுக்கு மாறுபட்ட கருத்து வருது. ரெண்டாம் பாட்டு என்னமோ நீரு செவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். செவிக்க மாட்டேன்னா தெய்வம் மட்டதே எனக்கு வேற தெய்வம் தெரியாதுன்னு. இந்த பாட்டுலயோ கரியகோல திருவுரு காண்பன்னான் அப்படின்னா அப்ப ரெண்டாம் பாட்டுக்கும் மூணாம் பாட்டுக்கும் விரோதம் இருக்கு. இதனால பெரிய தோணும். அதான் முக்கியம். இந்த மாதிரி சங்கத்தில நம்ம குருவாச்சாரம் தான் தெரிவிப்பார். ரெண்டாம் பாட்டுல தெருவட்டரையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன அந்த நிலையை அப்படியே விடும். இது வேற தெய்வம் கிடையாது, வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு மூணாம் பாட்டு நாலாம் பாட்டுல 11 பாசனத்துக்கு அப்படியே வரணும். ஆனா அடுத்த பாசனமே நான் கரியகோல திருவிருக்கான அவர் சேவிச்சுட்டேன்னு சொல்லுன்னா விரோதமா இருக்கே அப்படின்னு. இந்த விரோதம் என்ன சுவாமி விரோதமான இது விரோதம் இல்லைன்ட்டு விரோதத்துக்கு பரிகாரம் சொல்றேன். ஆமா, நான் தெய்வமற்றேன்னு சொன்னதும் உண்மைதான், கரியகோர திருவிருக்கான்னு சொன்ன என்பதும் உண்மைதான். என்ன சுவாமி யாரோ சில பேர்லாம் பேசுவா, விதண்டாவாதமா பேசுவா. அந்த மாதிரி பேசுற மாதிரில இருக்குல்ல, இல்ல அந்த மாதிரி இல்லை. தெய்வமற்றேன்னு சொன்னது உண்மைதான். இந்த பாட்டுல கரியகோண திருவுருக்காண்பன் சொன்னது உண்மைதான். ஏன்னா அடியேனுக்கு புருஷார்த்தமாக பலமாய் உத்தேசமாய் வேறு தெய்வத்தை அறியேன். பாருங்க, செவுமற்றறியேங்க சொன்னக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா? அடியேனுக்கு புருஷார்த்தமாக, அடியேனுக்கு உத்தியாசியமாக, அடியேனுக்கு பயனாக வேறு தெய்வத்தை நான் அறியேன். ஆனால் கரியகோல திருவுருக்காண்பன் சொன்னீரேன்னா அடியேனுக்கு புருஷார்த்தம் என்று தெவுமற்றறியேன், தெவுமற்றறிவன் அறிவன், ஆழ்வார்க்கு உத்தேசம் என்று தெவுமற்றறிவன், தெவுமற்ற அறிவேன். நல்லா பாருங்க, இந்த சப்தத்தை ரெண்டும் விளையாட்டா சொல்றாரு. தெவுமற்றறியேன், தெவுமற்று அறிவன். அறிவன்னா தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம், அறியன்னா தெரியாதுன்னு அர்த்தம். இப்ப முதல்ல தெவுமற்றறியேன்னு ரெண்டாம் பாட்டை சொல்லிட்டார். ரெண்டாம் பாட்டை எதனால சொன்னாரு? எனக்கு புருஷார்த்தம் ஆழ்வார் தான், பகவான் இல்லை. உத்தேசம் ஆழ்வார் தான், பகவான் இல்லை. பலன் ஆழ்வார் தான், பகவான் இல்லை. அதனால தெவுமற்றறியன்னு சொன்னார். இப்ப தெவுமற்ற அறிவன், அறிவன்
ஆழ்வார் இப்ப நான் கரியகோல திருவுரு காண்பன் பார்த்தேன். எதனாலன்னா ஆழ்வார்க்கு உத்தேசம் எங்க ஆழ்வாருக்கு அந்த பொருந்தின்றவரான பிடிச்சிருக்கு. அவருக்கு உத்தேசம் என்பது படினாலே கரியகோல திருவுரு காண்பன் நான் பார்த்தேன். அப்ப தெய்வமற்ற அறிவேன். எங்க ஆழ்வார்க்கு உத்தேசம் என்பதனால அந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டேனே தவிர எனக்கு உத்தேசம் என்று இல்லை. இப்ப நல்லா புரியுறதும். ஏன் முந்தின பாட்டுல தெய்வமற்றறியன்னு சொன்னார், இப்ப இந்த பாட்டுல கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன 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 வித்தியாசம்னா, இப்பவும் அவர் தெய்வமற்றறியன் தான், இது தன்னுடைய அபிப்பிராயத்தாலே. ஆனா கரியகோல திருவுரு காண்பன்னான்னு பகவானை சேவிச்சேன்னு சொல்றேன். என்னுடைய அபிப்பிராயத்துல எங்க ஆழ்வாருக்கு பொழித்தறிவிறார் உத்தேசம். இப்ப நான் சேவிச்சா அவர் ஆனந்தப்படுவாரணும், அதனால நான் சேவிச்சேன். எனக்கு உத்தேசம்னு சேவிக்கல. அப்ப இப்போ அந்த தெய்வமற்றறியன் சப்தமும் உண்டு, கரியகோல திருவுரு காண்பன்னான்ங்கிற சப்தமும் உண்டு. இதுதான் நம்ம பொது உருவாச்சரன்னா இந்த மாதிரிதான் மதுரை வச்சு வைக்க. அதனால தானே அப்ப உத்தேசம் அதான் தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கச்சு நாம் நேரா பெருமாளை பற்றுவதா, என்ன பண்ணுவோம், நாம நேரா பெருமாளை பற்றுவதா அல்லது ஆழ்வார்கள் ஆச்சாரியன் மூலம் பற்றுவதா? அது அத்வாரக பிரபக்தி. என்ன பண்ணுவோம், அத்வார பிரபக்தி இல்லையா, சத்வாரக பிரபக்தி. அத்வாரக பிரபத்தின வேறு விதம், சத்வாரக பிரபத்தின வேறு விதம். அதான் தெரிவிக்கிறார். அதுதான் இங்க அதை மறுபடியும் வாசிக்கிறோம். தெய்வமற்றறியன் என்று புருஷார்த்தங்களோடு பகவதி விஷயத்தையும் கார்க்கடை கொள்ள கடமையிலோ என்ன, எனக்கு அபுருஷார்த்தமன ஆயித்து கார்க்கடை கொண்டது ஆழ்வார் உகந்த விஷயம் என்று இவ்வடியாரே தெய்வமற்ற அறிவேன் என்கிறார். அதுக்கு மேல இப்ப இதுக்கு மேல ஆச்சரியமா 5 திருஷ்டாந்தம் தெரிவிக்கிறார். இதுக்கு 5 திருஷ்டாந்தம், அந்த மாதிரி என்னென்ன திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு 5 தெரிவிக்கிறார். ஒவ்வொரு அடுத்த பத்தி இருப்பாங்க. சூர்பனகி போலே கிடந்தானை கண்டேறு மதிரே தவிர்த்து கொண்டது விஷ்ணு சித்தர் தங்கள் தேவனை வல்லவரசு வருவிப்பிறது காண்டும் என்று பெரியாழ்வார் முன்னாகப்பட்டு ஆண்டாளை போலே ஆழ்வார் முன்னாகப்பட்டும் தவிர்ந்தலே ஆழ்வார் முன்னாக வருமுத்தேட்சதை தவிர்ந்ததிலே பவத பரமோமதகா என்று கேட்ட தர்மோதி இதகமோ ததகா என்றார் போலே ஆச்சாரூசி பரிகிருதமாய் வருவது ஆதரணீயமான இவர்க்கு. அடுத்தது திரிபுராதேவியா வடகீழ் முறையில தத்துவத்தையும் ஆசிரியம் என்று உடையவர் செய்த எனக்கும் அதுவா அத்தனை என்றார். குணமலை பாடிய காங்கேயன் தெருக்க எடுத்து விட்ட போது பிள்ளையாத்தான் அங்கே உறைவர பச்சை சமைக்க அவர் உமக்கு வேண்டுவது என்று கேட்க இவர் உம்மை கொண்டு பண்டே உபகாரம் கொண்டேன் காலம் என்று அவதன் என்னை அறியாதே வருவது ஒரு உபகாரம் உண்டோ என்ன, எங்கள் ஆச்சாரியர் நான் கோவிலில் மண் பெற்றது அவ்வு வேளாண் நாளை என்று அருளி செய்ய கேட்டிருந்தேன். இதுக்கு மேற்பட்ட ஒரு உபகாரம் உண்டோ நமக்கு என்றார். இன்னும் கூட இருக்கு, இது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 5 விஷயம் தெரிவிக்கிற, 5 திருட்டாந்தம் தெரிவிக்கிற. முதல் திருட்டாந்தம், நேரே பெருமாள் பிரபத்தி பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா அவனை பற்றுவது பகவானை பற்றுவது ஆச்சாரிய மூலமா தான் பற்றணும். என்ன சொல்லுவோம், ஆச்சார சமாசம் ஆயிரத்தம் கேட்கிறோம்னா ஆச்சார மூலமா தான் பற்றணும். அப்ப நம்ம ஆழ்வார் மூலமா தான் பத்தினேன். மதுரை நேர பொறிந்திருந்தவன் நான் பத்திரியே நம்மாழ்வார் மொழிதானே. எப்படி யாரார் பற்றினான்னு கேட்கிறா பாருங்க, சொல்றா பண்ணுவோம். எப்படி யாரார் பத்தினான்னு முதல்ல சூர்பனகை பாருங்கோ. சூர்பனகை என்ன பண்ண தரணும், சூர்பனகை ராமனை முதல்ல ஆசைப்பட்டா, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. எங்க அது காட்டுல நடந்தது, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அடுத்து லக்ஷ்மணன்ட்ட வந்தா, அங்கேயும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. கடைசியில் என்ன பண்ணா, காது மூக்கு அறந்து போயிட்டணும். எதனால இந்த பாதாச்சு? இப்ப சூர்பனகை மட்டும் பக்கத்துல சீத்தை வரணும். சூர்பனகை சீத்த திருவடிகளை பற்றி கொண்டு ராமனோடு எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டிருந்தா, சுவாமி இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. சூர்பன் அந்த மாதிரி பண்ணலையே. சீத்த திருவடியை பத்திட்டு, ஏ விராட்டி நீதான் எனக்கு ராமனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ராமாயண சாத்திமரா அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். 24,000 ஸ்லோகம்லாம் இருக்காது. இது சீத்தை பண்ணி வச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, முடிஞ்சு போயிருக்கும். சாத்திமரா அன்னைக்கு ஆயிருக்கும். நல்ல வேலை பண்ணல. பண்ணலன்னா சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடி பத்தல. நேர ராமன் தான் வேணும், ராமன் திருவடியில் பத்தல. அவன் அழகலை ஈடுபட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க, அவனை அனுபவிக்கிறோம் என்கிற ஆசை இருந்தா இல்லையா? அதாவது இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு திட்டாந்து இன்னொரு திட்டாந்து சொல்றேன். யானை இருக்கு,
யானை மேல அப்படியே படுத்துட்டு இருக்கு வச்சுக்கேன், கீழே படுத்துட்டு இருக்கும் போது படுத்துட்டு தான் இருக்கோமே, உயரமா இருந்தா என்னால ஏற முடியாது, கீழே படுத்துட்டு இருக்கேன்னு நான் ஏதோ அதன் மேல ஏறி உட்கார்ந்தேன்னா என்ன ஆகும், அது அப்படியே தள்ளி விட்டுடும், அப்படியே தள்ளி அப்படியே கீழே தள்ளி விட்டுடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், யானை மேல் உட்கார்ந்துட்டு தான் சுவாமி எனக்கு 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 எட்டுறதுன்னு அப்படியே ஏழுறேன்னா அந்த மாதிரி ஏற முடியாது. பாகன்ட்ட சொல்லணும், பாகன்ட்ட அனுமதி பெற்றுக் கொண்டு பாகன் என்ன பண்ணுவான்னா அதை சொல்லுவான். அதை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஏறினா அப்ப அந்த யானை எதுவும் பண்ணாது, அந்த யானை எதுவும் பண்ணாது. அதே போல இங்க என்ன, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராமன்கிட்ட கல்யாணம் நினைச்சா நல்லா நடந்திருக்கும், அத பண்ணல. இது மட்டும் இல்ல, அர்ச்சக சுவாமி இருக்கா இல்லையா, சில சில சந்தைகள்லாம் போவோம், ரொம்ப பழைய சனிஜா இருக்கும், அவ்வளவு தூரம் அங்க வந்து வரும்படி குறைச்சலா இருக்கும். அந்த சனிஜெல்லாம் என்ன அர்ச்சனை யாரா வராலும் வெளில வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப அர்ச்சகர் வெளில இருக்கச்சே நமக்கு இருக்குன்னு உள்ள போகக்கூடாது, உள்ள போகக்கூடாது, உள்ள போகக்கூடாது. அர்ச்சகர் உள்ள போன பிறகுதான் நம்ம போனோம். நம்ம நேரே போனா ஏன்னா அத்வாரமான பற்றோம்னு இருக்கும், அதாவது எதிர்வினையா பற்றின்னு இருக்கோம்னு அர்த்தம். பகவான பற்றுவது சத்வாரகத்வாரா பற்றணும், சத்வாரகமாக பத்தணும், அத்வாரகமாக பத்தப்படாது. ஏன்னா அர்ச்சகர் யாரு, அர்ச்சக பராதீனகா அகிலாஸ்மத்திக்கும் தெரிவிக்கிறார் சுவாமி பராசரப்பட்டார். சாட்சாத் அரியதான் அர்ச்சகர், அர்ச்சக பராதீன அர்ச்சகருக்கு உட்பட்டுதான் அந்த பெருமாளும் இருக்கார். அர்ச்சகர் நீங்க என்ன கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிறார், அர்ச்சகர் நியமனப்படி இருக்கிறார். அந்த அர்ச்சகரே சாட்சாத் அரின்னு சொல்லப்பட்டு இல்லையா, அப்படிங்கிறது அவர் முதல்ல உள்ள போகணும், அவரை பார்த்து என்னமோ அது பண்ணணும். சில பேர் நம்ம அர்ச்சக சுவாமிகிட்ட போயிட்டு நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அவரு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்ல, இவர் ஒரு தேங்காய் கொடுத்திருப்பார், வேற யாரோ ஒரு 4 பேர் 4 தேங்காய் கொடுத்திருப்பார், என் தேங்காய் எதுன்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி எடுத்துப்பார். அவர் என்ன கொடுக்குறா அது வாங்கி, ஏன்னா அவர் கொடுக்கறது அவரா கொடுக்கல, பகவான பார்த்து கொடுக்குறான்னு அர்த்தம். அந்த அர்ச்சக பராதீனரா, அர்ச்சக யார சாட்சாத் அருகி அப்படின்னு தெரியுங்க இல்லையா. அப்ப அவர் இருக்கச்சே நம்ம அங்க போக முடியுமான்னா உள்ள போக கூடாது, அவர் உள்ள போய் அவரை பார்த்து வாங்க கூப்பிட்டு தரப்பதான் போகணும், அவர் அனுமதியின் பெற்றுட்டு தான் போகணும், தெரியுது. இப்ப அதே போல இப்ப சூர்பனக இப்ப என்ன பண்ணிட்டா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு போனாலும் போகல. இப்ப நம்ம சூர்பன கோட்டில சேரலாமா, சேரக்கூடாது. சரி சுவாமி, ராவண கோட்டில சேரலாமா, சூர்பன கோட்டி தான் பிராட்டி முன்னிட்டு கொண்டு போகாம நேரா ராமன்ட்ட போயிட்டா, அது காது மூக்கு அறுபட்டு போயிட்டா தெரியுது. அப்ப ராவண கோட்டில சேரலாமான்னா அதுவும் பண்ண முடியாது, ராவண கோட்டையும் சேர முடியாது. ஏன்னா ராமனை இது என்ன பண்ணனா, சீதை ராமனை தனித்து ஆசைப்பட்டால் சூர்பனக, சீதையை தனித்து ஆசைப்பட்டால் ராவணன் என்ன பண்ணுவோம், ராமனை தனித்து ஆசைப்பட்டால் சூர்பனகை, சீதையை தனித்து ஆசைப்பட்டால் ராவணன். இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப, ஆனா சீதாராமன் இருவர்களையும் சேர்த்து ஆசைப்பட்டான் விபீஷணன், நல்ல வாழ்க்கை. அப்புறம் என்ன, மிதனமே உத்தேசம், திவ்ய தம்பதிகளே உத்தேசம். அப்ப இருவருடைய சேர்த்தி தான் பிரதானம். அப்ப முதல்ல புருஷகாரமாக பிராட்டியை பற்றி கொண்டு அதுக்கப்புறம் இப்ப போடுற நல்லா இருக்கும். இப்ப விபீஷணவன்னா முதலே சீத்தை பத்தியாச்சு, சீத்தை பத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிவேதயத்தமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனு மேற்கொண்டு ராவன் திருடைய பத்தவன் தரணும். அப்ப விபீஷணன் நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. அப்ப பாருங்க, அப்ப நம்ம ராவண கோஷ்டியா விபீஷண கோஷ்டியா சூர்பனக கோஷ்டியா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ராவண கோஷ்டின்னா பிராணமே போயிடும், அதே சூர்பன கோஷ்டினா காது மூக்கு அறந்து போயிடும், விபீஷண கோஷ்டினா நல்ல வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிச்சயமான கைங்கரியம், அப்படிப்பட்ட அனுபவத்தை பிரீச்சிக்காத கைங்கரியம் கிடைக்கிறதுனோ அப்ப விபீஷணம் கொடுத்து தெரிவிக்கிறா இல்லையா, இதுதான் முதல் திருஷ்டாந்தம். அப்ப என்னன்னா தெரியுது, எதன் மூலமா பார்த்தணும். இப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு பொலிந்தென்று பத்தினாரனோ இதன சத்வாரக பிரபக்தி, அத்வாரக பிரபக்தி கூடாது, பிரபக்தினா சரணாகதி. அத்வாரகம்னா நான் நேரடியா பத்தினா பத்த முடியாது. அப்ப யாரோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவாலோ இல்ல ஆச்சாரியாலோ இல்ல பிராட்டியோ இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் நம்ம பத்தணும். சரி, இப்ப இந்த இடத்துல இப்ப சீதையை முன்னிட்டு கொண்டு பத்திருந்தா நல்லா வந்திருக்கும். அதே போல அங்க ராமன் வேண்டா சீதை மட்டும் வேணும்னு கேட்டானோ அதுல அங்கேயும் தப்பா போயிடுச்சு, அங்கே பிராணமே போயிடுச்சு ராவணனுக்கு. ஆனா இங்க விபீஷனுக்கு நல்ல வாழ்க்கை வந்து தரணும். ஏன், சீதையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியை பத்தினம் எல்லாம் தெரியுது. இது முதல் திருட்டாந்தம். இது வெற்றிரேகத்துல, வெற்றிரேகனா யாராக இருக்கப்படாது, இந்த மாதிரி இருக்கப்படாது.
இனிமே யாராவது இருக்கணும்னு தெரிவிக்கிறார். இவாளை போல இருக்கப்படாதுன்னு சொல்றதுதான் வெற்றிரேகம். இப்ப அன்வயத்துல சொல்றா பாருங்க, யாராவது இருக்கணும்னா பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டு பத்தினால் கோதானாச்சியார். கோதானது விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல வரிசை வகுப்பிப்பரேல் அது காண்டும். விட்டு சித்தர் தங்கள் தேவரை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப விட்டு சித்தர் தங்கள் தேவர் என்ன சுவாமி? விட்டு சித்தர் பார்த்து என்ன பண்ணார்? இதை போய் இவரை போய் சேவி, இவரை சேவின்னு தெரிவிதா இல்லையா? அவர் சேவிச்சொன்னவர்களே சேவிச்சேன். விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு பண்ணிலே அப்படின்னா ஆண்டாள் பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டு பெரியாள் பட்டினார். நேரே பத்தினார். பத்தவே இல்லை. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், கிருஷ்ணனை தனமா ஆசைப்பட்டானா? கிருஷ்ணன் எதனால் ஆசைப்பட்டா? பெரியாளை பார்த்து கண்ணன் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்லும்படியான ஒரு தமிழே ஆசைப்படாது. அப்ப நேரே 10 பேரனா கிடையாது. இப்ப சரி, ஆழ்வார் மூலம் தான் 10 பேரனா? ஆமா. சிவமற்றறியேன் தேவர் பிரான் பாருங்க, கரியகோல திருவிருக்கான இப்படிதான் அர்த்தம் வாங்கிக்கணும். ஏன்னா தெருமற்றறியேன் ஆழ்வார் மூலம் பற்றி வீரான்னா, தேவர் பிரான் கடையை கவர திருவிருக்கான்னா, இப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் மூலமா தான் பத்தினேன். அதுவும் நேற்றே பத்தி வீரன்னா தெரியவே தெரியாது. தெருமற்றறியேன் தெரியவே தெரியாதுன்னு இல்லையா? அப்படின்னா நேரே பத்த மாட்டேன், நேற்றும் பத்த மாட்டேன், நேரையும் பத்த மாட்டேன். அப்பனா என்ன அர்த்தம்? தெவுமற்றறியேன் தெவுமற்று அறியேன், தெவுமற்றி அறியேன் அப்படின்னா எங்கள் ஆழ்வார் மூலமாக அறிவேன். இவர் மூலம் அறிவது உண்டோ தவிர நேரா அறிவது கிடையாது. அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு பொழிந்த நின்ற பிரானோ ஆதிப்பிரானோ நேர டைரக்டா தெரியுமான்னு தெரியாது. எங்க ஆழ்வார் மூலமா தெரியவரும் அப்படின்னு சொல்லுவார். இது ரெண்டாவது ஆண்டாள் பெரியாழ்வார் மூலமா தான் அண்ணனம்பெருமான பத்திரான்னு தெரியாது. அடுத்த 3வது திருஷ்டாந்தம், ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாள் உத்தேசம் என்பதை இவர் தவிக்கிறார் என்று நேரே உத்தேசம் கிடையாது. இது எங்க தெரியாது? யுதிஷ்டரும். அடுத்ததுதான் பவத பரமோமதகா என்று கேட்ட தர்மோ ஜிகதமோமதகா என்றார் போல. இது 2 சப்தம் மட்டும் போட்டார். நம்ம எல்லா வீட்டு பாடமா நம்ம சொல்லுவோம். என்ன? பவத பரமோமதகா என்றும் தர்மோ திஜகமோதகா என்றார் போலே அப்படின்னு 2 சப்தம் தான் போட்டுக்கார். என்ன ஆயிடுச்சுன்னா, யுதிஷ்டரர் தர்மபுத்திரரும் பீஷ்மரும் பேசிக்கிறார். பீஷ்மன் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார். அடுத்து யுத்தத்துல அவருக்கு சரதல்பம் கிடைச்சது. சரதல படுத்துட்டு இருக்காச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? யுதிஷ்டர் போய் யாரு தர்மபுத்திர போய் கேட்கிறார், என்னென்ன சந்தேகம், எல்லா சந்தேகம் கேட்டுக்கோன்னு கண்ணன் பெருமான் தான் சொன்னார். நேரம் கிட்ட போய் கேட்கிறார். கிமேகம் தெய்வகம் லோகே கிம்மாப்யேகம், இதெல்லாம் அநேகமா உங்களுக்கு தெரியும். கிமேகம் தெய்வகம் லோகே கிம்மாப்யேகம் பராயணம் சுவந்தத்த தபச்சத்தகா பிராப்தியோர் மானவாஸ்வரம் கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதகா கிம்ஜவன் முச்சதே வந்துக்கு ஜென்ம சம்சார பந்தனாதன்னு இல்லையா? அப்படின்னா உனக்கு பிடித்த தர்மங்களிலே எந்த தர்மம் சிறந்த தர்மம்னு யாரு யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரிய பார்த்து கேட்கிறார். அவர் நிறைய தர்மங்கள் சொல்லிட்டார். 1 2 அல்ல, நிறைய தர்மங்கள் சொன்னார். அனைத்து தர்மங்களையும் கேட்டோம். அனைத்து தர்மபுத்திரர் தெரிவிக்கிறார், அனைத்து தர்மங்கள் நீர் சொல்லப்பட்ட அனைத்து தர்மங்களையும் கேட்டோம். அப்படியே உங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏன்னா மேலும் ஏதோ தர்மத்தை வச்சுட்டு இருக்கிறேன் திருப்தி வரல. தேவரில் சம்மதித்து எது சிறந்தது? தேவருடைய அபிப்பிராயப்படி தர்மங்களில் எந்த தர்மம் சிறந்தது? தேவரியுடைய அபிப்பிராயப்படி நிறைய தர்மத்தை தேவரை சொன்னேன். யாரை பார்த்து கேட்கிறார்? பீஷ்மாச்சாரிய பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார். தேவரை நிறைய தர்மத்தை உபதேசித்தார். ஆனா அந்த உபதேசித்த தர்மங்களில் எந்த தர்மம் சிறந்தது? ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதகா, ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதகா அப்படின்றது அந்த தர்மங்களிலே எந்த தர்மம் சிறந்தது? நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லுங்களையா, அதுதான் சிறந்த தர்மம். லோகத்திலேயே நாம சங்கீர்த்தனத்தை போல சிறந்த தர்மம் எதுவும் கிடையாது. இது அவர் இவர் சொன்னார்னும், பீஷ்மாச்சாரிட்ட கேட்கிறார் சுவாமி தர்மபுத்திரர். கேட்டவன்னு அவர் சொன்னார்னும், சரி சுவாமி, அப்ப இது என்ன ஆகுது? ஆச்சாரியனுக்கு பிடிச்சிருக்கு. பீஷ்மர் ஆச்சாரியன், சிஷ்யர் யாரு? தர்மபுத்திரர். அப்ப ஆச்சாரியனை கேட்க ஆச்சாரியன் சொன்னார்,
நாமசங்கீர்த்தமே சிறந்த தர்மமாக கொள்ளப்படுகிறது சொன்னாருனோ. அப்ப என்ன, இந்த நாமசங்கீர்த்தன் ஆச்சாரிய ருசி பரிகிரீதன் ஆயிடுது. ஆச்சாரியனுக்கு பிடித்தவன் இவர் தானே கேட்டுட்டாரு. தேவருக்கு பிடித்த தர்மம் எது? நிறைய தர்மம் நீங்க சொல்லியிருக்கேன். தேவருக்கு பிடித்த தர்மம் எதுன்னு கேட்டச்சு இந்த தர்மம்னு சொல்லிட்டாருனோ நாமசங்கீர்த்தன். அப்ப ஆச்சார ருச்சி பரிகிரீதன் இருக்கு இல்லையா? ஆச்சாரி யாரு? பீஷ்மன். அப்ப இவருக்கு எத்தனையோ தர்மம் தெரிஞ்சிருந்தாலும் அத திருப்தி இல்லை. அவருக்கு பிடித்தது எதுன்னு கேட்க, அப்ப தனக்கு பிடித்தம் ஆச்சாரியன் மூலமா பற்றுவதேன்னு ஒரு சிறப்பு கொடுத்துருக்கு. ஏன் இது எடுத்திருக்காருன்னா, ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுட்டா அதுதான் சிறப்பு. ஆச்சாரியன் மூலமா பகவானை பத்தினா அதுதான் சிறப்பு. இப்ப இந்த தர்மபுத்திரர் என்ன கேட்டுக்காரு, உமக்கு பிடித்திருக்கோ கேட்டுன்னு அவர் நாம சங்கீர்த்தம் சொன்னோன்னே ஓஹோ விட்டுட்டார். அப்ப ஆச்சாரம் கிடைக்கிறதுயா? அப்ப ஆச்சாரிய மூலம் விஷயாலே ஏற்றுக்கொள்ளது. அது நமக்கு ஏன்னா நாம பணத்தை கொள்ளத்தக்கது கிடையாது. ஆச்சாரியன் மூலமா ஏற்றுக்கணும். அவர் என்ன ஏத்துக்க சொல்றாரோ அதை நம்ம ஏற்றுக்கணும். இது மூணாவது திட்டம். அப்பனா இது சத்வாரக பிரபத்தின்னு ஆயிடுது. அத்வாரக பிரபத்தி அல்ல, சத்வாரக பிரபத்தி அப்படின்னு தெரியுது. அது நாலாவது. மூணாயிடுச்சு. ஒண்ணு சூர்பனகை, இரண்டாவது ஆண்டாள், மூன்றாவது யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரி. நாலாவது திட்டம் சொல்றாரு திரிபுரா தேவி. திரிபுரா தேவியார் வடகீழ் முறையிலே தத்துவத்தையும் ஆச்சாரியனை என்று உடையவர்களை செய்தாராகில் ஆசிவ திருவிழம். இந்த திரிபுரா தேவி என்பவர் எப்படிப்பட்டவர்னா, அவ சுவாமி ராமானுஜருடைய காலத்துல அவர் இருந்தா பரம ஸ்ரீவைஷ்ணவி. ஸ்ரீவைஷ்ணவி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர். அப்படி இருக்கச்சே அவள்கிட்ட யாரோ 4 பேர் போய் கேட்டிருக்கா. இதெல்லாம் போய் ஏதோ ரங்கநாதன் போய் சேவிச்சுருக்கிற, பெரிய பெருமாள் போய் சேவிச்சுருக்க, அழகிய நவாலனை சேவிச்சுருக்கிறே, எதனால் சேவிக்கிறாரு? சாஸ்திரம் நன்னா படிச்சு அதுல ஏற்பட்ட உறுதியால் போய் சேவிக்கிறேன்னா, சாஸ்திரம் பகவான் தானே சொல்லியிருக்கு, ஏகோகவை நாராயண ஆசை பிரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவின்னு சாஸ்திரம் சொன்னபடியாலே அதனால அந்த உறுதியால் போய் சேவிக்கிறாரா அப்படின்னா, எந்த நிலையில நீங்க போய் சேவிக்கிறேன்னு அங்க இருக்கிறவாள்லாம் கேட்டிருக்கா. யார? திரிபுரா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாரை பார்த்து கேட்டிருக்கா. இவ உடனே சொல்லணுமோ, எங்களுக்கு சாஸ்திரம் பண்ணுவதற்குண்டான யோகதை இருக்கோ? நாங்களே ஸ்ரீகள் சாஸ்திரம் படிப்பதற்குண்டான யோகதை கிடையாது. அப்ப என்னமான போய் ஒரு நம்பிக்கை வச்சுன்னு போய் சேவிக்கிறாரு. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணுமோ, அது திட அத்தியாவசாயம் இருக்கணுமோ. என்னமா சொல்லனா, அதுவும் எங்க ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜன் அவர் பார்த்து இந்த தெய்வத்தை வணங்குன்னு சொன்னார். அடியவங்களை வணங்குகிறோம். அவரே மாற்றி நாளைக்கு ஈசான்ய திக்கில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாந்திரங்கள், அந்த தேவதாந்திரனுடைய காலை விடுன்னு சொல்லியாச்சுன்னா அதே நாளைக்கு நாங்க பண்ண போறோம். ஆச்சாரி என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க கேட்போம். இன்னைக்கு பார்த்து இந்த ரங்கநாதன் திருவடியை வத்துன்னு சொன்னார், வச்சிடும். நாளைக்கு பார்த்து ஈசான்ய முறையில அந்த தேவதாந்திர அந்த திருவடியை பத்துன்னு சொல்ல பத்த போறோம். அவர் சொன்னார் என்பதில் பற்றினோமே தவிர நாம பற்றினோம் என்பது கிடையாது. இதுதான் விஷயம். ஆச்சாரிய ருஷி பரிகிரீதம். நாம பகவத் கைங்கரியமே எதுக்கு சும்மா பண்றோம்? ஆச்சாரிய கைங்கரியம் தான் பண்ணணும். ஆச்சாரிய கைங்கரியத்து மேல இன்னொரு கைங்கரியம் கிடையாது. ஏன் பகவத் கைங்கரியம்னா, ஆச்சாரியன் சொல்றபடியால பகவத் கைங்கரியம் பண்றோம். அவர் பாரு எனக்கு வேண்டாம், நீ ஆச்சாரியனுக்கு பண்ணு, பகவானுக்கு பண்ணு. அப்ப அதுவே என்ன இருக்குன்னா பகவத் கைங்கரியம். இதுக்கு சொல்ல வந்தனா ஆச்சாரிய ருஷி பரிகிரீதத்துக்கு தான் கைங்கரியமே. இது சரம பர்வ நிட்டையில இருக்கிறவர்களுக்குன்னா சில பேர் சரம பர்வ நிட்டைக்கு வந்தாச்சு, ஆச்சாரிய அபிமானம் உச்சாரம் வந்தாச்சு, இவர் பெருமாள் கைங்கரியம் பண்றாரே சுவாமி. இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். இப்ப நம்ம ஸ்ரீவைகுண்டம் போனா நம்ம அங்க போய் பகவான கைங்கரியமா ஆச்சாரிய கைங்கரியமா? பகவான் தான். இங்க நான் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண சுவாமி. தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவனின் நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர அறிந்து மதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரால மனமே பேசுன்னு சுவாமி உதயஸ்தனால மனவாளன் சேவிக்கிறார். அவர் இங்க இருக்கச்சுதான் அவர் கைங்கரியம் பண்ண முடியும். இங்கிருந்து கிளம்பி போட்டா கைங்கரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒருவேளை ஆச்சாரம் முன்னாடி கிளம்பி போயிட்டா சிஷ்யனால அவர் கைங்கரியம் பண்ண முடியாது. ஒருவேளை சிஷ்யன் கிளம்பி போயாச்சுன்னு வச்சுக்கோ, அங்க கலையாச்சு, ஆச்சாரம் இங்க இருக்கார். அப்ப அவர் அங்க ஆச்சாரம் கைங்கரியம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்ப ஆச்சாரிய கைங்கரியம் எப்படி சுவாமி நடக்கும்? என்ன சுவாமி, அவர் ஆச்சாரம் பார்த்து எனக்கு வேண்டாம், நீ பகவானுக்கு பண்ணுவார். அப்ப நான் பகவான் பண்ணா பகவத் கைங்கரியம் வேணும் இல்ல. ஆச்சாரியன் நியமனம் பிரகாரம் பகவத் கைங்கரியம் பண்றபடியால அது ஆச்சாரிய கைங்கரியம் பேரு.
அதனாதான் ஆச்சாரின் திருவடி அடைந்தார், ஆச்சாரின் திருவடி அடைந்தார் சொல்றது காரணம் இதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்ச இந்த 4வது திருட்டு அது என்ன தெரிவிக்கிறார், திரிபுரா தேவி கிட்ட போய் கேட்டோடனே எங்க ஆச்சாரன் ரங்கநாதனை சேவின்னா சேவிச்சுட்டேன், அவரே நாளைக்கு ஒரு தேவதாந்திர சேவையில சேவிக்க போறேன், அவர் என்ன சொல்றாரு அதான் அப்படின்னு தெரிவிக்க. அடுத்து 5வது கணக்கு குணமனைப்பாடி என்ற ஒரு ஊர், ஆசிரம் ஊர் என்னன்னா இது இது அந்த இதுல எடுத்திருக்கார். அதாவது குணமலைப்பாடி, குணமலைப்பாடின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல காங்கே என்று ஒரு குறுநில மன்னன், சின்ன சின்ன ராஜாலாம் இருப்பாடியா, அவர் குறுநில மன்னன். அவர் வந்து அந்த ராஜா தெற்கு நோக்கி போர் பண்றதுக்காக தொக்கின கிளம்பி போயிட்டு இருக்கார். கிளம்பி போயிட்டு அங்க போய் இருந்துட்டு இருக்கார். ஒன்னும் பிரசாதத்துக்குலாம் ஒண்ணும் வழி இல்லாம இருக்கு. இருந்துருக்கச்சே அங்க பிள்ளையாத்தான்னு ஒரு சுவாமி, பிள்ளையாத்தான்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி என்ன பண்ணிருக்கார், இவருக்கு நிறைய பிரசாதங்கள்லாம் கொடுத்திருக்காரு. பிரசாதம் இவரது சமைச்சு இவரது அவருக்கு தேவையான உணவெல்லாம் அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த யாரு, அந்த காங்கேயனுக்கு சொல்லக்கூடிய அந்த ராஜா. ஆனா இங்க பிள்ளையாத்தான்னு பேர் இருக்கு. இந்த பிள்ளையாத்தான் பேர் என்பது சுவாமி பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை பிள்ளையாச்சான் பேர் இருக்கு. ஆனா நம்பில்லுடைய வியாக்கியானத்துல கோயிலாச்சான்னு பேர் இருக்கு. பாருங்க, கோயிலாச்சான்னு பேர் இருக்கு. என்ன சுவாமி, 2 பேரும் ஒன்னா, 2 பேரும் விவரம்னா 2 பேரும் ஒன்னாவும் இருந்துக்கலாம், ஒருத்தருக்கு 2 பேரும் இருக்கலாம், தாழ்மா இருக்கலாம், ஒன்னும் தவறே கிடையாது. எம்பெருமானா ராமானுஜர், அது இளையாழ்வார் சொல்றோம்னா அதே போல. அப்ப இளையாழ்வார் வந்தாருன்னா அந்த பக்கம் ஒருத்தர் ராமானுஜர் வந்தாரு, சுவாமி இளையாழ்வார் வந்தாரா ராமானுஜர் வந்தார், இன்னும் ஒண்ணுதான் சுவாமி சொல்றோம்னா. அதே போல கோயிலாச்சான் என்கிற பேரும் பிள்ளையாத்தான் என்கிற பேரும் 2 ஒன்னா இருக்கலாம், அல்லது 2 வெவ்வேறமா இருக்கலாம். ஆனா அநேகமா 2 ஒன்னதான் இருக்கணும். அப்படின்னா இந்த சுவாமியே ஏக காலத்துல இருந்திருக்கலாம், 2 பேரும் ஒரே காலத்துல இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். இது சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, நம்பில்லுடைய வியாக்கியானத்துல பேர் கொஞ்சம் மாறி இருக்கு, பெரியவாச்சான் வியாக்கியானத்தை வேற பேரா இருக்கு. அது ஜாகிரதை படத்துக்காக சொன்னேன். அவ பிள்ளையார் நான் என்ன பண்ணார்னா, அவர் அங்க போருக்காக வந்துடணும், அவரை உட்கார வச்சு நல்ல விருந்தோம்பல், என்னென்ன பிரசாதம் எல்லாத்தையும் அவருக்கு உபகாரம் பண்ணி பண்ணார். அவரும் நல்லா சமைச்சு போட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டு போட்டோடனே அந்த ராஜா இந்த பிள்ளையாத்தனை பார்த்து, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன், என்ன உபகாரம் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு தரேன், உனக்கு என்ன வேணும், எது வேணா நான் தரேன் அப்படிங்க. என்ன என்னமா நீ எனக்கு சமைச்சு போட்டிருக்க அப்படின்னு கேட்டார். அப்ப அதனால தக்குன திரும்ப இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமில்ல, நீர் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீர் ஏற்கனவே அடியனுக்கு உபாயம் பண்ணிருக்கீர், ஒண்ணு பண்ணிருக்கீர், அதுக்கு பிரத்யுபகாரமா திரும்ப செய்யறதான் இது அப்படின்னு யாரு பிள்ளையாத்தான் சொன்னார். இந்த தானா கேட்டோம். அந்த ராஜா போருக்காக போயிருக்கார், அந்த இவர் சமைச்சு இவருக்கு அந்த ராஜா உணவளித்திருக்கார். அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. இல்ல ஏற்கனவே நீங்க அடியனுக்கு பண்ணியிருக்கேன், அதனால இது திரும்ப பண்ணியிருக்கேன், நீ பிரத்யுபகாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. அப்ப ராஜா, இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்ததே கிடையாது, இதுவரைக்கும் நான் உன்னை எப்ப பார்த்திருக்கேன், பார்த்ததே கிடையாது, பார்க்காம இருக்கதான் உனக்கு என்ன உபகாரம் பண்ணிருக்கணும், எந்த உபகாரம் பண்ணலையே அப்படின்னு பிள்ளையாத்தான் அந்த ராஜா சொன்னார். சொன்ன உடனே அந்த பிள்ளையாத்தான் தெரிவிக்கிறார், ஒண்ணுமில்ல, இது எங்க ஆச்சாரியனுக்கு நீங்க திருவரங்கத்துல அவருக்கு ஒரு காணி நலம் கொடுத்து, அவருக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு உண்டான இடத்தை கொடுத்து, அவருக்கு நிறைய விதமான உதவிகளை செய்தேன்னு எங்க ஆச்சாரன் அடிக்கடி சொல்லுவார். உங்க பேரை சொல்லி, உங்க காங்கேயம் தான் இதை பண்ணார், அந்த ராஜா தான் இதை பண்ணார், அந்த ராஜா தான் இதை பண்ணார்னு அடிக்கடி சொல்லுவார். எங்க ஆச்சாரனுக்கு நீங்க பண்ணிடுறேன்னா எனக்கு பண்ண மாதிரி, அந்த உபகாரம் எனக்கு பண்ண மாதிரி. அப்ப நீங்க ஏற்கனவே எனக்கு உபகாரம் பண்ணிக்கணும், அதுக்கு பிரத்யுபகாரமா தான் இன்னைக்கு பிரசாதத்தை பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிலை இருக்கணும். ஆச்சாரனுக்கு யாராவது ஏதாவது உபகாரம் பண்ணா நமக்கு பண்ண மாதிரி நினைக்கணுமா? அது என்னமா சுவாமி நினைக்கிறது, நினைக்கணும். அதான் ஆச்சாரனுக்கு கொண்டாடுவாங்க. அப்ப நீ நான் இங்க ஆச்சாரம் கொடுத்திருக்கேன், அப்ப எனக்கு கொடுத்த மாதிரிதானே அர்த்தம், அது நான் பிரத்யுபகாரம் பண்ண போனோம். அங்க நீ காணி நிலத்தை கொடுத்து அவர் அங்க அதுவும் திருவரங்கத்துல காணி நிலம் கிடைக்குமா, காணி நிலத்தை கொடுத்து அங்குத்து அவரை கட்டிக்க சொல்லி அங்கேயே நீ எல்லாத்தையும் மணி ஊத்திடணும். அந்த உபகாரத்துக்காக பிரத்யுபகாரத்தின்னு வச்சுக்கோ. நாம் செய்தது அத்தனையும் ஆச்சாரியன் பெற்றிருக்கா இல்லையா, அதன் மூலமா தான் நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லித்தான். இது 5வது. அதுக்கப்புறம் இதற்கு மேற்கொண்டு
உபகாரம் உண்டோ என்று தெரிவித்தார். இது 5வது முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 6வது ஆசிரமம் தெரிவிக்கிறார். மேலக்கோட்டை. மேலக்கோட்டைக்கு சுவாமி எம்பெருமான எழுந்தருள போது வெள்ளையை சாத்திட்டு வெள்ளை சாத்தபடி சொல்லிட்டு போகணும். 6ஆம் உற்சவம் ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திர திருவாதிரை உற்சவத்துல 6ஆம் உற்சவத்தை வெள்ளை சாத்தபடி சாத்திப்பார். சாத்திட்டு டில்லி போறாரு அப்படின்னு சொல்லி குதிரவாதிரை போற அதுங்களுக்கு வெள்ளை சாத்துபடி. அந்த வெள்ளை சாத்தி சாத்தினா அதே போல இங்க இந்த கணக்கு போச்சு. வெள்ளை சாத்துபடி சாத்திடுவார். வெள்ளை சாத்துபடி சாத்திக்கிறான்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள காஷாய வஸ்திரம் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு சன்னியாசியும் அவ சன்னியாசி ஆசிரமத்திலிருந்து அந்த நிலையிலிருந்து மாறவே மாட்டான். உள்ளுக்குள்ள காஷாய வஸ்திரம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப திருத்தட்ட சுவாமி உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னேன்றதுக்காக அந்த நாள் ஸ்ரீபெரும்புதூர் போய் சுவாமி உள்ளுக்குள்ள இருக்குன்னு எங்க சுவாமி சொன்னார். அதே மாதிரி நீங்க வெள்ளை சாத்துபடி வெள்ளை வஸ்திரம் தான் வெள்ளை கட்டியிருக்கேன், உள்ளுக்குள்ள காஷாய வஸ்திரம்னு சொன்னார், கொஞ்சம் காமிக்கும் அடியை சேவிக்கணும், தயவுசெய்து தட்டுறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா உள்ளுக்குள்ள எப்ப காஷாய வஸ்திரத்தோடு தான் இருப்பார். காஷாய சோபி கமனிய சிகானிவேஷம் உள்ளுக்குள்ள இருந்துதான். திருத்தணமும் உள்ளுக்குள்ள இருக்கு. தண்டோ தலகரம் திபலோபவீதம் அப்படின்னு அதுவும் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ரெண்டுமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அந்த திருத்தணம் ஏன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அங்கிருந்து வெள்ளை வஸ்திரம் சாத்திட்டு போனாருன்னா நிறைய பேர் என்ன நினைப்பா, ஓஹோ இவர் அப்ப அந்த சன்னியாசன ஆசிரமத்திலிருந்து வெளியில வந்துட்டாரு போட்டுக்குன்னு நினைப்பார். தவறான கருத்து. உள்ளுக்குள்ள காவி வஸ்திரம் இருக்கு, நேரதான் வெள்ளை வஸ்திரம். புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இப்ப இதெல்லாம் இருக்கணும், இந்த வேட்டி இருக்கணும். இந்த வேட்டி இதுக்கு ஜோடியான வேட்டி தான். இதுக்கு கீழ் வேட்டி இருக்கணும். இது மேல் உத்திரியம். மேல் உத்திரியம் கீழே இருக்கக்கூடிய வேட்டி ரெண்டுமே ஒரே நிலையில இருக்கணும். அது வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கப்படாது. நானே பார்த்துக்கோ, அது வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கப்படாது. ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கணும். ரெண்டே ஒரே மாதிரி இருக்குன்னா அது அந்த 9 அஞ்சு வேஷ்டி 9 அஞ்சு வேஷ்டின்னு அதுக்கப்புறம் வாங்கிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் கட்டணும். இப்ப சில பேர் இந்த பஞ்சகச்சம் கட்டக்கூடிய கரைவேறு அதே போல மேல் உத்திரியமா இருக்கக்கூடிய கரைவேறு மாறப்படாது. ஆனா இன்னொன்னு சேர்த்து சொல்கிறேன். இப்ப நல்ல குளிர்காலம் வந்துட்டு வச்சு, குளிர்காலம் வந்தோடனே சில சுவாமிகள்லாம் இதை போத்திக்கிறார். இது போட்டுக்கிறார். மேல அந்த சால்வையை போத்திக்கிறார். அந்த சால்வை வேட்டி இந்த வெள்ளை கலர்ல இருக்கு. அதுக்குண்டான என்ன பார்டரோ அந்த பார்டர் வேட்டியை கட்டிக்கிறா. மேற்கொண்டு அந்த சால்வையை போத்துக்கணும். பச்சை கலரோ அல்லது சிவப்பு கலரோ ஏதோ ஒரு வண்ணத்துல இருக்கணும். சரி சுவாமி, இது அதுக்கும் சேரவே இல்லையா சுவாமி? போகணும். மேலுத்திரியுமே இல்லாம அந்த மேலுத்திரி எல்லாமே இவர் ஏதோ சால்வை போத்துட்டு இருக்காரு. அப்ப கீழ் உத்தரியும் அந்தரியும்னு சொல்லுவார். இதுக்கு உத்தரியம்னு பேரு, கீழே இருக்கிற வேட்டிக்கு அந்தரியம்னு பேரு. அந்தரியமும் உத்தரியமும் ரெண்டும் ஒரே ஜோடியா இருக்கும், ஒரே நிலையா இருக்கணும், மாறவே படாது. இப்ப அந்த குளிர்காலத்துல நல்ல மார்கழி மாசம் காலத்தால 4:30 மணிக்கு திருப்பாவை சேவிக்கிறேன்னா அப்ப எப்படி இருந்தாலும் சால்வை போட்டுதான் ஆகணும். அப்பதான் குளிர் கொடுத்தாகணும். இப்ப சால்வை போத்தியாச்சுன்னா அப்ப உத்திரியம் அந்தரியம் ரெண்டும் ஒன்னா இல்லையா சுவாமி? சால்வை வேற கலரா இருக்குன்னா உள்ளுக்குள்ள உத்திரியம் அதை சாத்திட்டு தான் மேல கொண்டு சால்வை போட்டுப்பா. நீங்க அநேகமா சில ஸ்ரீவைஷ்ணவால பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சால்வை போச்சுட்டாருன்னா அந்த சால்வைக்கு உள்ள இந்த உத்திரியம் இருக்கும். அப்ப ரெண்டு இதுவா இருக்கும். உத்திரியம் அதற்கு மேல சால்வை அப்படிதான் போட்டுப்பான். நீங்க நல்லா பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது மாறவே படாது. அது மாறணும். அதே போல சுவாமி எம்பெருமானாருக்கு காஷாயம் உள்ளுக்குள்ள இருக்கும், மேல வெள்ளை வஸ்திரம். அப்ப திருத்தட்டம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நீங்க இதுக்கு போய் செவிச்சாருன்னா இங்க சிவபெரும்பு சேவிச்சுன்னா உள்ளுக்குள்ள சிற்கிறது வச்சிருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி போய் கேட்கிறாரு இந்த விஷயத்துக்கு. இது சொன்ன சரி. இப்ப சரி சுவாமி இங்கிருந்து கிளம்பு பறிச்சு திருத்தட்டெல்லாம் எடுத்துன்னு போனாரா, இது மாதிரி பண்ணனா? சில விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. சில விஷயம்லாம் ரொம்ப ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. அதோட நிலை என்ன? ஏன்னா சில விஷயத்தை தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதுவாங்க, சில விஷயம் எழுத மாட்டோம். ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ண போனா விபரீதமான அர்த்தங்களை கொடுக்கும். அந்த எடுத்துக்கிறவா எப்படி எடுத்துப்பா? தப்பா எடுத்துப்பார். ஏன் ரகசிய கிரந்தங்கள்லாம் இன்னார்தான் கேட்கலாம், அந்த திருவடி சம்பந்தம் பெற்றவதான் கேட்கணும் எதுக்காக சொல்றா? ஏன் சுவாமி அவளுக்கெல்லாம் தெரியப்படாது இங்க அபிப்பிராயம்? கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ நித்தியம் நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். சர்வே ஜனா சுகினோபவந்தன் நித்தியம் நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு. இந்த நிலை சிவைஷ்ணவாளுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கச்சு ஏன்னா அந்த பக்குவம் வரல. ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் பெற்றாச்சுன்னா அந்த ரகசிய கிரகங்கள் கேட்பதற்குண்டான பக்குவம் வந்துடும். பக்குவம் வராதபடி என்னன்னா அதுக்கு தற்பான அற்பத்தை கல்பித்து
அது விபரீதமான லோகத்தையே குழப்பி விட்டுவான். அதனாலதான் யாரெல்லாம் இதுக்கு அதிகாரிகளோ அவ கேட்கணும்ன்ற. அதே போல சில விஷயங்கள் நம்ம மொத்தமா ஆராய்ச்சிக்கு சில பேர் நம்ம ஆராய்ச்சி பண்றோம், ஆராய்ச்சி குடிச்சோ பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அப்ப ராமானுஜ மேற்கொண்ட போட்டு திருவள்ளத்தில் கிளம்பிட்டு கிருமிகண்ட சோழனாலதானே கிளம்பி போனான். கரெக்ட். கிளம்பி போய் இப்ப சரித்திரம் சொல்றேன். என்னன்னா இப்ப என்ன நடந்ததுன்னா, அங்க கிருமிகண்ட சோழனால இங்க ஒரு உத்தரவு போட்டப்பட்டது. யாரெல்லாம் ராமானுஜர் சம்பந்திகளோ அவெல்லாம் கோயிலுக்குள்ள போகப்படாதுன்னு உத்தரவு போட்டார். ராமானுஜர் கிளம்பி மேலுக்கோட்டை போயாச்சு, உத்தரவு போட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் போனச்சே சுவாமி குலத்தாழ்வான் அவர் என்ன பண்ணார், அங்க இந்த பெருமாள் சேவிச்சு வரலாம், பெரிய பெருமாள் சேவிக்கலாம்னு அங்க வந்தார். வந்த உடனே 2 காவலாளிகள் இருப்பாரணும், அவ தடுத்துட்டான். அவ தடுத்துட்டு நீ போகப்படாது, நீ ராமானுஜ சம்பந்தி, அதனால போகப்படாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு இவர் நிக்கிறச்சே இன்னொரு காவலாளி என்ன சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல சுவாமி, இவர் ரொம்ப நல்லவர், ஆத்மகுண சம்பன்னர், சமதமாதிகள் பூர்ணமா விட்டு இருக்கு, யார்கிட்டையும் ஒரு பெருசா பேசவே மாட்டார், யாரையும் தவறா நினைக்க மாட்டார், எல்லா குத்தத்தையும் தன்னிடத்திலே எழுதி கொள்வார். அது மட்டும் இல்ல, இவர் நல்ல ஆத்மகுண சம்பன்னரா இருக்கார், அதனால இவர் அப்ப பண்ணுவாங்க. ஆத்மகுண சம்பன்னர் ஆனபடியாலே ராமானுஜ சம்பந்தம் உனக்கு இருந்தாலும் ஆத்மகுண சம்பந்தத்தால உண்டா நான் உள்ள விடுறேன், நீ போ அப்படின்னு இந்த ஒரு காவலாளி சொன்னார். இப்ப குலத்தாழ்வானுக்கும் சாமானியமா லோகத்துல ஆத்மகுணம் வந்தா ராமானுஜ சம்பந்தம் உண்டுன்னு அர்த்தம், ஆத்மகுணம் சம்பந்தம் உண்டா பகவத் சம்பந்தம் உண்டுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஆத்மகுணம் இருக்கு, அதனால நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால உள்ள போன்னு அவ சொல்றா, ராமானுஜ சம்பந்தம் இருந்தா உள்ள போகப்படாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதானே அந்த கிருமிகண்ட சோழனுடைய ஆணை அதுதானே, ராமானுஜ சம்பந்தம் இருந்தா கோயிலுக்குள்ள போகப்படாது, ராமானுஜ சம்பந்தம் இல்லையா நீ கோயிலுக்குள்ள போகலாம். ஆனா இவருக்கு ராமானுஜ சம்பந்தம் உண்டு குலத்தாழ்வாருக்கு, அது 2 காவலாளுக்கும் தெரியுது. ஆனா ராமானுஜ சம்பந்தம் உண்டா இருந்தாலும் இவர் ஆத்மகுண சம்பந்தவர், நல்லவரா இருக்காரு, யாருக்குமே கெடுதல் பேச மாட்டாரு, எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைப்பாரு, அந்த ரொம்ப நல்லவரா இருக்கிறபடியா யாரு ஒரு காவலாளி சொல்லக்கூடிய வார்த்தையா அது சொல்லிட்டு இருக்கான். குலத்தாழ்வானுக்கு அத்தனை வைபவம் அவர் சொல்லின்றா. அதனால நீ என்ன பண்றா, ராமானுஜ சம்பந்தத்தை நீ ஞாபகம் வச்சுக்காத, ஞாபகம் இல்லாம நமக்கு ஆத்மகுண சம்பந்தம் இருக்கு ஞாபகம் வச்சுட்டு உள்ள போன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாரு அந்த காவலாளி. இவர் போகாம என்ன பேசினார், சாமானிய ஆத்மகுணமா இருந்தா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் கிடைக்குன்னு சொல்லுவா. இப்ப இந்த ஆத்ம குணமே ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டான்னு தடுற மாதிரி இருக்கு, இது கேள்விப்பட்டதே கிடையாதுன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், இப்ப நான் உள்ள போகணும்னா எனக்கு ஆத்ம குணம் இருக்குன்றதுனால உள்ள விட்டுருக்கா, அப்ப கூடவே நான் என்ன நினைக்கணும், எனக்கு ராமானுஜ சம்பந்தத்தை நான் அறுத்துட்டேன் என்கிற நினைவு எனக்கு வரணும். கொஞ்சம் புரியுதா, ராமானுஜ சம்பந்தம் அறுத்துட்டேன், ஏன்னா அவ பிரகாரம் என்னது, ராமானுஜ சம்பந்தம் இருந்தா உள்ள போகக்கூடாது. அப்ப ராமானுஜ சம்பந்தத்தை அறுத்துட்டேன்னு நினைக்கணும், ராமானுஜ சம்பந்தம் அறுத்துட்டேன்னு நினைச்சிட்டு அதுக்கு இந்த பெருமாள் எனக்கு தேவையா, சேவிப்பதே கிடையாது, கல்வி வந்துட்டு சேவிக்கிறதே கிடையாது, வெளில வந்துட்டா இல்லையா, ஏன்னா மனசளவுல அது அறுக்கிறாரோ இல்லையா, மனசளவுல ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு தயாரா இருக்கிறோம், அதனால பொருட்கள. அப்ப ஆத்மசம் குணத்தால் ராமானுஜ சம்பந்தம் அறுத்தால் பற்றி எதுன்னு தெரியல. அப்ப இது என்னன்னா, ஆத்ம குணத்தால் ராமானுஜ சம்பந்தம் அறுதுன்னா அந்த ஆத்ம குணம் தேவையில்லை, எனக்கு ராமானுஜ சம்பந்தம் தான் வேணும். ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு என்னன்னா நம்ம சம்சாரத்துல அழுந்த வேண்டியதுதான். விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி, அப்ப விஷ்ணுலோகம் போவதுக்கு மார்கதாயி யாரு, ஆஷண்ட சாகுர மகாபுட பாமுகாப்தி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்படி இருக்கச்சே இந்த பெருமாளை நான் சேவிக்கிறதே இல்லை, எப்ப எம்பெருமானார் வராரோ அவரோடு சேவித்தா உண்டு, இல்ல அப்படி சேவிக்க போவதே கிடையாதுன்னு அந்த சம்பந்தம் எனக்கு, அந்த பகவத் சம்பந்தத்தை கண்டு ராமானுஜ சம்பந்தம் முன்னே மீண்டு வந்தான், சேவிக்காமலே போனார்னு தெரிவிக்கிறார். இது வரைக்கும் இதை பார்த்துட்டோம். ஆக உடையவர் வெள்ளை சாத்தி எழுந்தவழி காலத்திலே திருவடிகளில் சம்பந்தமுடையார் பெருமாளை திருவடி தொட வேண்டா என்று விளக்க, ஆழ்வானை நீர் ஆரேனும் விரோதியோ, நீர் புக்கு திருவடி தொழலாகாதோ என்ன, ஆத்மகுணம்
மோட்ச ஏது என்றிருந்தோம் அது பந்த ஏதுவான பின்பு எம்பெருமானார் திருவடிகளின் சம்பந்தத்தை அறுத்து கொள்ளவோ என்று மீண்டு போந்தான்னு இதுக்கு மேல இப்ப வியாக்கியானம். இதுவரைக்கும் அவதாரிகை ஆசிரியர் வியாக்கியானம். திரிதந்தாகினம் திருதரிதையாவது நீளுகை மீண்டாலும் திருதறுதல் என்று அடைச்சொல்லால் திருதந்தாகினம் போன வழியெல்லாம் மீண்டாகிலும், அதாவது திருவாய்மொழி பாவை இட்டு இசைகளை விட்டு ஆழ்வாரை விட்டு அவர் வந்த விஷயம் என்று பிரதமாதியிலே வந்து தேவபிரானுடைய கரியகோர திருவுருக்காண்பன் தேவபிரான் நித்தியசூரிகளுக்கு தன்னை முக்கூட்டாக அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கும் உபகாரகன் இவன் நிறை கொலைந்து பகவத் விஷயத்தில் நிற்கும் போது அதுகளிலென்று நித்தியசூர்கள் யாத்திரையாய்ந்திருப்பது தேவபரானுடைய கரியகோண திருவுரு நித்தியசூர்களுக்கப்படி விடும் வடிவு காலமேக நியசாமம் அடகுதான் ஒரு வடிவு கொண்டாற் போலே இருப்பது. இதுவரைக்கும் பார்க்கணும். திருதந்தாகிலம் தேவபெரியாண்டு திருதந்தாகிலம் திருதந்தேனாகிலம் அப்படின்னு வச்சுக்கணும். பார்த்தோம்னோ திருதந்தேனாகிலம் அப்படின்னா மீண்டு வருகை. ஏன்னா எவ்வளவு தூரம் மேலே ஏறணுமோ அத்தனை தூரம் திரும்பி வரணும். நம்ம மேல போக 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 சுவாமி மேல போயிட்டு இருக்கிற திரும்பி அந்த வரணும், ஜாகிரதையா போக சொல்றோமோ. அதே போல எவ்வளவு தூரம் மேலே ஏறமோ அத்தனை தூரம் திரும்ப வரணுமோ. அதாவது திருவாய்மொழி பாவை விட்டு இசைகளை விட்டு ஆழ்வானை விட்டு அதுக்கு மேல அவர் உகந்த விஷயமான பிரதம விஷயத்திற்கு வந்து, அதாவது திருவாய்மொழி பாவை விட்டேன் பாருங்க. ஆழ்வார் எதெல்லாம் விட்டுட்டு வர இப்ப வந்து பகவான்கிட்ட வரணும், மேல போயிட்டார். புரியத்துக்காசனன் 10வது படிக்கட்டு வரணும், இவர் 50வது படிக்கட்டு போயிட்டார். இறங்கிதானே வரணும். அப்ப 49, 48, 47, 46, 45 இந்த மாதிரி கீழே இறங்கி வரணும். அதே போல இப்ப மதுரைகள் எங்க போயிட்டாரு? பாவினிசை பாடி திரிவனேன்னு இன்னிசைக்கு போயிட்டாரு. இன்னிசைக்கு போகும்போது முதல்ல அதாவது திருவாய்மொழி பாவியை விட்டேன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இசையை விட்டேன், அதுக்கப்புறம் ஆழ்வாரை விட்டேன், அதுக்கப்புறம் ஆழ்வார் உகந்ததா இருக்கக்கூடிய பொழிந்து நின்ற பிரான் அந்த அளவுக்கு வந்துட்டேன். அந்த எங்க முதல்ல திருவாய்மொழி, அதில் இருக்கக்கூடிய இசை, அதன் பிறகு ஆழ்வார், அதன் பிறகு ஆழ்வார் உகந்திருக்கக்கூடிய தேவர் பிரான் பொழிந்து நின்ற பிரான். அந்த பொழிந்த நின்ற பிரானுக்கு வந்துட்டேன். அப்படின்னு எங்க இருக்குது? கரியகோண திருவுரு காண்பன்னான் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்தேன்னா சரி சுவாமி. திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோண திருவுருக்காமன். தேவபிரான்னா பிரான்னா உபகாரகன். உபகாரன உதவி பண்ணுபவர். உபகாரம் திருமகிஷை பிரான் உபகாரம். அதே போல பிரான் உபகாரகன் அப்படின்னு உதவி பண்ற. என்ன சுவாமி? தேவர்களுக்கு உதவி பண்ணார். ஆமா சுவாமி, தேவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர்கள் நிறைய அந்த உப்புச்சாரி என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை கொடுத்தானா. இந்த தேவர்கள் என்ற சப்தம் நித்திய சூரிகளை சொல்றது கொஞ்சம் ஜாகிரதை. அதனாலதான் அடிக்கடி அடிக்க சொல்லிட்டு இருப்பேன், வியாக்கியானம் பார்த்ததான் அந்தந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம். இந்த திருதந்தாயிரம் தேவபிரானுடைய தேவர்கள் பிரான் உபகாரம். அப்ப தேவர்கள் உபகாரம் பண்ணபடியா தேவபிரான்னு சொல்றார். தேவர்கள் உபகாரம் என்னன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள். அந்த தேவர்கள் என்று சொல்ல, தேவர்கள் என்கிற சப்தம் இங்கு நித்தியசூரிகளை குறிக்கிறது. அப்ப நித்தியசூரிகளுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். நித்தியசூரிகளுக்கு என்ன சுவாமி உபகாரம் பண்ணாரு? திருதந்தாகிலம் தேவபிரான் உடை. அப்ப தேவபிரான் சப்தத்தை அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு என்ன சுவாமி உபகாரம் பண்ணிக்கிறா? சர்வஸ்வதானம். நித்தியசூரிகளுக்கு தன்னை முழுக்க அனுபவிக்க கொடுத்தாரு. சதாபசந்தி சூரயகா. அவ பார்த்துன இந்த நித்தியசூர அனுபவம் அது நமயிச்சேதி வாதினகா. எப்ப பாரு அனுபவிச்சுட்டே இருப்பா. சுவாமி கொஞ்சம் டயர்டா போயிடாது. நம்ம டயர்டு கிடையாது, அங்க ஆயசம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கச்சு நித்தியசூரிகள் அனுபவிச்சுட்டு சதாபட்ச அனுபவ பெரும்பாலும் அனுபவிக்க தன்னையே கொடுத்தாரணும். அப்ப நித்தியசூரிகள் தன்னை அனுபவிக்கும்படியா கொடுத்தாரணும். அதான் உபகாரம், அதான் பிரான். தன்னையே கொடுத்தாரு, அதான் தேவை பிரான். தேவர்களுக்கு உபகாரம் பண்ணார். தேவர்களால அனுபவிக்கப்பட்டும் பெருமாள் அப்படிப்பட்ட அவனை காண்பேன். அப்படின்னா திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவிழு காண்பன்னான் அவனை காண்பேன். இவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? திருதந்தாகிலம் என்ன சொல்லியிருக்கோம்? இவருடைய ஊர் எது?
மதுரகவியாவுடைய திவ்ய தேசம் எது? திருக்கோளூர். திருக்கோளூர் தானே. அப்ப என்ன இருக்கணும்? திரிதந்தாகிலம் என்ன சொல்லணும்? திரிதந்தாகிலம். இவருடைய ஊர் பெருமான வைத்தமானிதி. திரிதந்தாகிலம் வைத்தமானிதியை காண்பேன் அப்படின்னா சொல்லி. திரிதந்தாகம் தேவபிரானுடைய சொல்லிட்டு இருக்காரு. வைத்தமானிதியன் காண்பேன் சொல்லியிருக்கான் இல்லையா? ஏன்னா அந்த பெருமாள் என்ன மதுரகவி ஆழ்வார் பெருமாள் திருக்கோளூர் பெருமாள். அந்த திருக்கோளூர் பெருமாள் சொல்லியிருக்கிறோமோ? சரி சுவாமி, அந்த பெருமாளை சொல்லல. அல்லது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இருக்கணும் சேவிக்கிறோமோனோ? அதையா சொல்லியிருக்கான். அதையா சொல்லிருக்கான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொல்லியிருக்கான். அதையும் சொல்ல. அதை சொல்லாம எங்க இருக்கிறாரு? நித்தியசூரிகளுக்கு நாயகன் தேவர் பிரான். நித்தியசூரிகளுக்கு நாயகன். நித்தியசூரிகள் நாயகன். ஏன்னா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நித்தியசூரிகள் நாயகனா ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிப்பது நம்ம கடைசி ஸ்ரீவைகுண்டநாதன் எல்லாம் இங்க 108 திவிதேசத்துல கடைசியா இருக்குது. 108வது திவிதேசம் ஸ்ரீவைகுண்டம் சொல்ற மூலம். அதுல திருப்பார்க்கணும் ஸ்ரீவைகுண்டம் சேவிக்க முடியாது. 106 சேவிக்கலாம்ங்கன்னு சொல்ற. சரி, அப்ப கடைசியா ஸ்ரீவைகுண்டத்தின நம்மளை பொறுத்தவரைக்கும் கடைசி ஸ்ரீவைகுண்டம். ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அந்த நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டநாதன் தான் தேவைக்கிறார். அவரை சேவிச்சேன். நாமெல்லாம் இந்த லோகத்தை அனுபவிக்கிறோம். முதல்ல ஆத்ம அனுபவம், பின்பு பகவத் அனுபவம், அதுக்கப்புறம் நித்தியசூரிகளோட நாயகனை அனுபவித்தல், அதோடு முடியணும். அதுக்கு மேல இதான் இருக்கா? இங்க ஆத்மா அனுபவம் முதல்ல விஷயாந்தரங்கள், அதுக்கப்புறம் ஆத்மா அனுபவம், அப்புறம் பகவத் அனுபவம், அப்புறம் இங்க இருந்து கிளம்பி போயாச்சுன்னா ஸ்ரீவைகுண்ட அனுபவம். ஸ்ரீவைகுண்ட அனுபவத்துக்கு மேல இதா இருக்கா சுவாமி? இதா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா மதுரகவியா என்ன சொல்றன்னா, இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய வைத்தமானிதி பெருமாளை சேவிக்கேன்னு சொல்லணும். அல்லது ராமகிருஷ்ண அவதாரம் கொஞ்சம் மேல போயாச்சுன்னு வச்சுக்கோ. இல்ல சுவாமி, இவர் கொஞ்சம் திரேதாயுகத்தோடு ஒட்டி இருக்கிறபடியாலே கொஞ்சம் ராமகிருஷ்ண அவதாரங்களை சேவிச்சாருன்னு சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் போயாச்சுன்னா. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் சொல்றது நேர ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிச்சுன்றார். ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிச்சனா அப்படின்னா நான் திரும்ப வந்து அவரை பார்க்கிறேன். நாம் சொன்னது திரும்ப வராதவர்கிட்ட அவர் சேவிக்கணும். அங்க போயத திரும்புதல் உண்டா? நச்சபுனராவர்த்தத்தை திரும்புதல் கிடையாது. அப்படிப்பட்டவரை நம்ம சேவிக்கிறோம்னா. ஆனா அவர் சொல்றது அவர்கிட்ட திரும்பி வந்தேன். அவர்கிட்ட திரும்பி வந்து அவரை சேவிக்கிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாம இங்க இருந்து அங்க போனோம்னா அதோடு சரி, அதுக்கப்புறம் கிடையாது. திரும்ப வருதுண்டா? நச்சபுனராவர்த்தத்தை திரும்புதல் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லிச்சு. இவர் என்ன பண்ணாரு? அங்கிருந்து திரும்புறாரு. அங்கிருந்து திரும்பி வராத ஒரு விஷயத்தை திரும்பி வந்து பாக்குறாருன்னா, அப்ப திரும்ப வர்றவருக்கு சொல்றவருக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா நம்மாழ்வார் திருவடியை பற்றினபடியாலே அங்கிருந்து கீழலைக்கு வந்தாலும் கரியகோல திருவருக்கான் பண்ணான்னு தெரிவிக்கிறார். நல்லா பார்த்துக்கோ. நித்தியசூரிகளுக்கு தன்னை முழுதுமாக அனுபவிக்க கொடுத்த உபகாரகன் பகவான். அந்த மதுரகவிகள் நின்ற நிலையான நம்மாழ்வார் திருவடியை பற்றின பிறகு பகவத் விஷயம் நின்ற போதும், அதாவது பகவத் விஷயம் நம்ம எப்ப பார்த்தலாம்? நம்ம பகவானை பார்த்தோம்னா இங்க போய் ஸ்ரீரங்கநாதர் பார்த்தலாம், திருவள்ளிக்கேணி பாசாய் பார்த்தலாம், அதெல்லாம் பார்த்தலாம். இன்னும் என்னமே அந்தர்யாமி ஏதோ அட்டாங்க யோகம் தெரிஞ்சு அந்தர்யாமி பார்த்தலாம். அதே வியூகம் அந்த காலத்துல இருந்தா பார்த்தலாம். எல்லாத்தையும் விட பரவாச தேவனை பத்த முடியுமா? சிவனை பத்த முடியுமா? பத்த முடியாது. ஆனா அவரை முதல்ல அங்கதான் பத்துறாருன்னா இது எப்படி? அவனுங்க பத்த முடியாதுன்னா கொஞ்சம் நிதானமா கேளுங்க சொல்றேன். நம்ம 50 படிக்கட்டு ஏறியாச்சு, நாம கீழே இருக்கோம். அவர் அடுத்த படிக்கட்டு எங்க வரணும்? 49வது படிக்கட்டு. அடுத்த படிக்கட்டு 48வது படிக்கட்டு. நாம மேல போறோம் வச்சுக்கேன். அப்ப 2வது படிக்கட்டு, 3வது படிக்கட்டு, 4வது படிக்கட்டு, 5வது படிக்கட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 50வது படிக்கட்டு போகணும். அதுதான் ஸ்ரீவைகுண்டம்னு வச்சுக்கோம். இப்ப இவர் 50வது படிக்கட்டு போயாச்சு. எங்க சுவாமி போயிட்டாரு? பதினோரு போயாச்சா? இவன் தான் பகவானை தாண்டி ஆழ்வார் தான் தெய்வம்னு சொல்றாரு. நாம இங்கதானே இருக்கோம். இங்கதான் இருக்கணும். பகவான் அனுபவத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அது கூட இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கச்சது இவர் என்ன பண்ணார்? முதல்ல விஷயாந்தரனை தாண்டினார். அடுத்து ஆத்மானுபவத்துக்கு வந்தார். ஆத்மானுபவத்தை தாண்டி பகவானை பிடித்தார்.
பகவானை தாண்டி ஆழ்வாருக்கு போயிட்டாரணும். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு மேல வேற ஏதோ இருக்கா, இருக்கும் போட்டுருக்கு. அங்க போயாச்சு. அங்க போறோன்னு இவருக்கு என்ன நினைக்கிற, நமக்கு என்ன நினைப்போம், இதுக்கப்புறம் இருக்குன்னா முதல் படிக்கட்டு, இரண்டாவது படிக்கட்டு, மூன்றாவது படிக்கட்டு, நான்காவது படிக்கட்டு அப்படி போகணும். இப்ப மதுரக வழியார் என்ன பண்றாருன்னா மேலிருந்து இறங்குறார். நமக்கு வழக்கம் என்ன, கீழிருந்து மேல போறதா வழக்கம். ஏன்னா முதல் படிக்கட்டு முதல் விஷயாந்தரங்கள், இரண்டாம் படிக்கட்டு ஆத்மானுபவம், மூன்றாம் படிக்கட்டு பகவத் அனுபவம். இவர்தான் மேல போயாச்சு, ஆழ்வார் பரியந்தம் போயாச்சு, பகவானை தாண்டி ஆழ்வார் பரியந்தம் போயாச்சு. இப்ப அங்கிருந்து இறங்கணும்னா முதல்ல எது வரும், ஸ்ரீவைகுண்டம் தான் வரும். அதனால்தான் தேவர் பிரான் கரிய கோல திருவுரு காண்பண்ணான்னு தெரிவிக்கிறார். தேவர் பிரான் கரிய கோல திருவுரு காண்பண்ணான்னு தெரியும். நம்ம கணக்கு பண்றச்சு எப்படி பண்ணணும்னா, கீழே இருந்து நம்ம மேல போறோமோ அந்த யுக்தியை கையாள கூடாது. மேலிருந்து கீழே இறங்குறார் பாருங்க, அதைதான் கையாளும். ஏன்னா அவர் மேல போயாச்சு, ஆழ்வார் பகவானை தாண்டி போயாச்சு. நாம இன்னும் எங்கேயுமே தாண்டல, எதுவுமே தாண்டல. அதனால நம்ம கீழே இருக்கோம். கீழே இருக்கிறபடியாலே சுவாமி இது ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு பக்கத்துல இருக்கிறது சிவைகுண்டம், கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது அவருக்கு இது விஷயாந்தரங்கள் ஆத்மானுபவம். நமக்கு பக்கத்துல இருக்கிறது எது, ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இல்ல, எங்கேயோ இருக்கு. ஆனா நமக்கு பக்கத்துல எது இருக்கு, விஷயாந்தரங்கள் இருக்கு, ஆத்மானுபவம் நமக்கு இருக்கு. அவருக்கு என்ன, அவ அவ்வளவு தூரம் போயாச்சு. இப்ப 58 படிக்கட்டி ஏறியாச்சுன்னா பக்கத்துல எது இருக்கும், 57 இருக்கும். அப்ப 58 ஸ்ரீவைகுண்டம் வச்சுட்டாச்சுன்னா அப்ப அந்த அது தாண்டி போயாச்சு ஆழ்வார் அனுபவம்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அடுத்து அந்த ஆழ்வார் அனுபவத்தை விட்டு இறங்கியாச்சுன்னா எங்க வரும், பகவத் அனுபவத்துக்கு வராரு. அதான் ஸ்ரீவைகுண்டம் கரிய போல திருவரு காண்பண்ணாம. நம்ம சாமானியம் நம்ம எப்படி கணக்கு பண்ணுவோம்னா, நம்முடைய கணக்கு கீழே இருந்து மேலே இருக்கணும். அப்படி என்ன பண்ணுவோம், அவர் மேலிருந்து கீழே இருக்கிறார். ஏன் சுவாமி, ஆழ்வார் அனுபவத்துக்கு போயிட்டாரு, சரமபரண நீட்டைக்கு போயிட்டாரு. எப்ப சரமபரண நீட்டைக்கு போயிட்டாரோ அங்கிருந்து இறங்கணும். அதான் திரும்பிக்கிறார் இல்லையா, நாம தெரிஞ்சல. ஆக இப்ப எல்லாத்தையுமே பரவாசிகன அவர் கீழே உருண்டு திரும்ப வந்த போதும் நம்மால் ஏறி கிட்ட முடியாத அளவுக்கு உருண்டு கீழே வருகிறார். நான் உருண்டு பார்த்தா போனாலும் மேல போக முடியாது, நம்ம என்ன வேணா மேல போக முடியாது. அவர் உருண்டு இருந்தாலும் அவர் மேல்நிலையிலே நிற்கிறார். அங்கிருந்து ஒரு வடிகட்டு உருண்டாங்க மேல்நிலை. அதனால்தான் கரிய கோல திருவுரு காண்பண்ணான் நித்திய சூரிகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வடிவு, ஆச்சரியமான திருமேனி. அந்த திருமேனி கரிய கோல திருவுரு. உரு உரு என்றது 3 அடமொழி கொடுக்கிறார். என்ன அடமொழினா, கரிய உரு, கோல உரு, திருவுரு. கரிய கோல திருவுரு அப்படின்னு இருக்கு இல்லையா, கரிய உரு, கோல உரு, திரிய உரு. கரிய உருன்னா கருப்பு உரு, சரி. கோல உருன்னா அழகான உரு, திருவுருனா பிரணயத்துவம், பார்த்தாலே அப்படியே கவர்றது, அப்படியே காந்தகத்தோல் அண்ணல் அப்படியே கவர்றதனோ பிரகடீஜித்தம் அவ்வளவுதான் ஏற்ற விரிக்கக்கூடிய உரு. அப்படி இருக்கச்சது கோலத்திரு உரு. அப்ப உலகத்தில் ஒவ்வொரு அழையும் எடுத்துக்கொண்டு ஒரு உருண்டையா படிச்சா எப்படி இருக்கும் அதுதான். அதனால்தான் அதை போல இருக்கான். கோலமே தாமரை கண்ணதோல் அஞ்சன நீளமே நின்றனதாவியை ஈர்கின்ற சீலமே சென்று செல்லாதன முன்னிலாம் காலமே உன்னை அண்ணாண்டு கண்டுகொள்வனே. 3ஆம் பத்தி 8ஆம் திருவாவணி 8வது மாசம். நாமெல்லாம் புரியத்துக்காக இவர் ஏன் சுவாமி கரிய கோல திருவுரு காண்பண்ணான் அப்படின்னு சொல்றாருன்னா, நாமெல்லாம் இப்ப காலட்சேபம் கேட்கிறோம், யாராட்ட காலட்சேபம் கேட்கிறோமோ திருப்பி அந்த காலட்சேப விஷயத்துல ஒரு சப்தங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுல என்னென்ன சப்தங்கள் அந்த காலட்சேப அதிகாரிகள் சொல்றாலோ அந்த சப்தத்துக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்குவோம். இவருக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடும், ஞாபகம் வச்சுட்டுப்பா. யார்கிட்ட பேசத்தே அந்த சப்தத்துக்கு ஓய்வுபடுத்துவான். அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இது தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாது 2ஆம் விஷயம். ஆனா அதை அப்படியே உபயோகப்படுத்த கலணும். அதே போல இப்ப இவர் சுவாமி மதுரகவியா என்னன்னா, இவர் கரிய கோல திருவுரு காண்பண்ணான் கரிய கோல திருவுரு காண்பண்ணான் என்னன்னா, அடிக்கடி நம்மாழ்வார் இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறாராம். பகவானுடைய திருமேனி கரியமேனி, கரியமேனி சரி வெளிய நீதி சிறிதேயிடம் பெரிய கோல கடங்கண்ணன் வெண்ணோர் பெருமான் தன்னை வெறிய சொல்லார் இசை மாறுகிறேத்து உள்ள பெற்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இதெல்லாம் அடிக்கடி நமக்கு காலக்ஷேபத்தை அடிக்கடி காதலாப்படுற சப்தம் இருக்கணும். அந்த சப்தத்தையே திரும்ப 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 சொல்லுவோம்.
திரும்ப திரும்ப சொல்லுவோம், அதே சொல்லுவோம். அவர் என்ன வார்த்தை உபயோகிக்கிறாரோ அதே வார்த்தை உபயோகிப்போம். அதனால இல்லையா, இவரும் அதே போல வழக்கம் என்னன்னா, இவர் நம்மாழ்வார் பாடி பாடி கேட்டுட்டார். என்ன சுவாமி என்னென்ன வார்த்தை கேட்டா அப்படியே வருது. அவர் பாடினது என்ன பாய்கிறார்? கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீளமே, அஞ்சன நீளமே, அஞ்சன நீளமேன்னு பாடியிருக்கார். இது சுவாமி நம்மாழ்வார் பாடினது. இப்ப இவர் பாடுவது என்ன? கரியகோல திருவுரு. அப்ப அஞ்சன நீளத்துக்கும் கரியகோல திருவுருக்கும் ஒன்னும் வித்தியாசமே இல்லை. அப்ப ஆச்சாரியன் என்ன சப்தத்தை கேட்டாரோ அந்த சப்தத்தையே வேறு சப்தத்தோடு சேர்த்து அதே அர்த்தத்தோடு சிஷ்யன் சொல்றார். சாமானியம் அப்படிதான், காலக்ஷேபம்னால அப்படிதான். அநேகமா நீங்க கேட்டுருக்கீர்கள். அது சில சில சப்தங்களை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த சப்தத்தை நீங்க யார்கிட்ட சொல்லுவேன்னா என்ன சொன்ன சொல்லணுமா, அப்படியே ஞாபகத்துல இருக்கும். அந்த உன்னிப்பா அதை கேட்டோம்னா அப்படியே ஞாபகத்துல இருக்கணும். நமக்கே ஞாபகத்துல இருக்கன்னா தேவமட்டடியேன் குருகுன் நம்பி என்று இருக்கக்கூடிய மதுரை கவிழா ஞாபகம், அதைத்தான் ஞாபகம், வேற எதுவும் கிடையாது. அது இருக்கிறதுனால அதையே அப்படியே சொல்றாரு. அப்படியே சொல்றதுனாலதான் கரியபோக திருமுக காண்பன் அப்படின்னு தெரிவிக்கிறாள். இது எங்கன்னா சில யோகிகள் இருக்காங்க, பரம யோகிகள். அந்த யோகிகள்லாம் விஷயாந்தரங்களை தாண்டினவர்களுடைய நல்ல யோகிகள் ஞானிகள். அவெல்லாம் என்ன பண்ணுவானா, கண்டு கேட்டு உற்றும் ஒன்று உண்டு உள்ளம் திருவெளி அறிவில்லா சிற்றுமல்லி அந்த விஷயாந்தரம் தாண்டினான். அப்ப அவெல்லாம் ஊர்வசி ரம்பா திலோத்தமா இவ அனுபவத்துக்கு தான் கவலையப்பட மாட்டேன். கவலையப்படாம அதை தாண்டி பகவதனுக்கு வந்திருக்கா இல்லையா, அவெல்லாம் சில நேரத்துல பாடுறான். யாரு? ஊர்வசியை நம்பாவை யோகிகள் பாடுறா. இன்னொன்னு சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் உண்டான சந்தேகம் வந்துடும். திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமானவர். அவர் ஊர்வசியை வர்ணிக்கிறார். என்ன சுவாமி இந்த மாதிரி உண்டா? கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் ஒரு யோகி தான், பரகால யோகி. ஆனா அந்த பரகால வர்ணிக்கிறாரு என்னன்னா, அது எதுக்காக வர்ணிக்கிறார்? சிங்கார ரசம். அந்த ஊர்வசி மேல ஏதோ காதல், ஊர்வசி மேல ஏதோ ஆசை, அவா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிங்கார ரசம், ஒரு ரசம் ஏற்பட்டமோனோ அந்த சிங்கார ரசத்துக்காக பாடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரதாபனுக்கு அந்த அந்த துணி என்ன சேர்ந்துட்டுன்னா ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அவளுக்கு பிராதானியம் கொடுத்தல, பகவான் தான் அவளுக்கு கொடுக்குறா இல்லையா? அதே போல இங்க என்ன பண்ணார்? கரியகோல திருவுருக்காண்பன்னான்னு எங்க ஆழ்வார் சொல்லிட்டே இருப்பார். அவர் சொல்ல வார்த்தை சிங்கார ரசத்தை போல, அதனால நானும் சொல்லி தொலைக்கிறேன். யாரு? மதுரகவி ஆழ்வார். இவருக்கு நேரடியா கரியகோல திருவுருக்காண்பன்னான்னு சொல்லணும்ன்ற அபிப்பிராயம் இல்லை. எங்க ஆழ்வார் இந்த மாதிரி என்ன சொல்வார்? அஞ்சன நீளமே கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீளமே, இந்த மாதிரி பாட்டுலாம் பாடியிருக்காருனோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் என்ன சுவாமி நீர் அது சொல்லமா? திருமட்டடிய நான் சொல்றதுக்கா இல்ல, அதுக்கு சொன்னா கொஞ்சம் சிங்காரமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அழகா இருக்கு. அழகா இருக்கு என்னன்னா எங்க ஆழ்வாருக்கு அழகா இருக்கணும். அப்ப அதுக்கு சேர்த்த கொஞ்சம் நல்லா இருக்கணும். அபிப்பிராயம் ஆழ்வார் தான். அந்த பொருந்தறிந்த பிரான் இல்ல, கரியகோல திருவுரு இல்ல. ஆனா எப்படி ரிஷிகள்னா ஊர்வசி ரம்பா திரோத்தம பகவான் தான் அபிப்பிராயமா இருக்கு. அவளை எப்படி சேர்க்கிறாளோ அவளுடைய அபிப்பிராயமா அவளை சேர்க்கிறாப்பன் பகவான ஊர்வசி ரம்பா மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துட்டாரு. அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம்? கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சேர்த்தோம் அப்படின்றாங்க. சுவாமி பண்ணலாமான்னா அவ்வளவுதான். ஆழ்வார தவிர கணத்தனும் கரியகோல திருவுரு காண்பன்னான் சொல்லியிருக்காரு சுவாமி மதுரகவியார். சொல்லலாமா? இவர் திருமட்டடியன்னா அவரா சொல்லலையே, எங்க ஆழ்வார் சொன்னான்னு சொன்னோம். அப்ப ஆழ்வார் சொன்னான்னு எப்படி சொன்னேன்? ஆழ்வார் எந்த பக்தியோட சொன்னாரோ அந்த பக்தியோட சொல்லலையே. சிங்கார ரசம். அந்த சிங்கார ரசம் என்ன? சில சில பரம யோகிகளை என்ன பண்ணுவான்? ஊர்வசியை கொண்டாடுறானோ அவன் உண்மையா கொண்டாடுறான்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. அதே போல ஊர்வசியை கொண்டாடுவான் போல கரியகோல திருவுருக்காண்பன்னான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு பகவான் என்கிட்ட சொன்ன அந்த அர்த்தத்துல சொல்றார். என்னன்றது சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் காலக்ஷேபம் கிடையாது. எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு மட்டும் கிடையாது. அதனால அதுக்கு போய் ஆகணும். ஒரு சிவைஷ்ணவத்தை பரம்பதம் போயிட்டார், அவரை சேவிக்கணும். இல்லை சில சில கைங்கரிகளை வரணும். அதனால அடி இப்பயே கிளம்பிடுறேன். எனக்கு சீக்கிரம் முடிச்சுட்டேன். கிளம்பி போயிட்டு
நாளை காலத்தால காலட்சேபம் உண்டு. இதை கண்டிச்சதா உண்டு. நாளை சாயங்காலமும் ராமானுஜ விட்டதான் உண்டு. இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் இல்லை சந்திக்க பிரார்த்தனை. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருநேசனம் ஆச்சாரியன் திருநேசனம் ஆகவதாறு திருவடிகளில் சரணம்.